அடியன் அடியன். श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णु नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोस्तुते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दाय तपत्र नेत्रे येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः மகாபாரதத்துல துரோண பர்வாவில அபிமன்யுனுடைய வதம் அனுபவிச்சோம். அபிமன்யுனுடைய வதம் அப்படிங்கிறதே மனச ஒரு உருட்டி போடுற விஷயம். ஏன்னா ஒரு வீரனை ஒருவர் தான் அடிக்கணும் அப்படிங்கிற வரமுறையை மீறி ஒரு வீரனை அநியாயமாக நிறைய பேர்களும் சேர்ந்து யுத்தத்திலையுமே ஒரு நீதியை கடைபிடிக்கிற வரைக்கும் தான் அந்த யுத்தம் யுத்தமாக இருக்கும். எப்போ அந்த நீதி கைவிட்டு போயிடுதோ அப்ப யுத்தத்தை கூட ஒரு யுத்தமாக பார்க்க முடியாது. யுத்தமாகவே இருந்தாலும் எதிரில எதிரியாகவே இருந்தாலும் அதுலயும் ஒரு நியாயம் வேணும், ஒரு முறைங்கிறது அதுக்காக தான் வச்சிருக்கா. யுத்த நீதின்னு ஒண்ணு வச்சிருக்கா. இது ராஜ தர்மங்கள்ல வருது. இதெல்லாம் அந்த ராஜ தர்மத்தை கைவிட்டு யுத்த நீதியை கைவிட்டு ஒரு வீரனை அவமரியாதை பண்றது போல எல்லாருமா சேர்ந்து சிதைக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அவனுடைய மரணத்தை அவமரியாதை பண்றது போல எல்லாரும் சுத்தி நின்று நர்த்தனம் ஆடுறார்கள். இதெல்லாம் எத்தகைய ஒரு கொடூரம் அப்படிங்கிறது தெரியறது. இதெல்லாம் கேட்ட அர்ஜுனனுக்கு அவ்வளவு தாபம் இல்லாம எப்படி இருக்கும்? தன்னுடைய குழந்தையினுடைய மரணத்தை அவமரியாதை பண்றது போல எல்லாரும் நர்த்தனம் ஆடினார்கள்னா அதை எப்படி தாங்கிக்க முடியும்? அதனாலதான் வந்த ஆக்ரோஷம், அதுல அத்தகைய சபதம் வெளியில வந்தது. எல்லாத்துக்கும் காரணமான அந்த ஜெயத்ரதனை முதல்ல ஒழிச்சு கட்டணும்னு. இந்த ஜெயத்ரதன் அப்படி ஒரு வரம் வாங்கினதே தப்புன்னு அர்ஜுனன் நினைக்கிறான். திரௌபதியை அபகரணம் பண்ணதுங்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். மாற்றாந்தாரத்தை அபகரிக்கிறதுங்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். அப்படி இருக்க அந்த குற்றத்தை செய்த ஜெயத்ரதனுக்கு மரண தண்டனை நியாயமா கொடுத்திருக்கணும். ஆனாலும் யுதிஷ்டிரர் மன்னிச்சார் அப்படிங்கிற ஒரு நன்றிங்கிறது இருக்கணும். அந்த நன்றி கூட இல்லாம தபசுக்கு போய் அவன் வாங்கின பாசுபதாஸ்திரமே ஒரு விதமா அநியாயம் அப்படின்னு நினைச்ச அர்ஜுனன் அதே நாளைக்கு அந்த ஜெயத்ரதனை நாளைய தினம் சூரியன் அஸ்தமனம் ஆர்த்துக்குள்ள அவனுடைய உயிர் இருக்கக்கூடாது, இல்லையாகில் நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் அப்படின்னு அர்ஜுனனுடைய பிரதிஜை. அர்ஜுன பிரதிஜை பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதும் கிருஷ்ணன் மற்ற ஸ்திரீகள் எல்லாம் சமாதானம் பண்ணி ஓரளவுக்கு அவர்களை தேத்தி விட்டுட்டு பீமசேனனையும் சமாதானம் பண்ணி பிறகு தாருகா என்னோட வா, உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் தாருகனை அழைச்சுண்டு தன்னுடைய சிபிரத்துக்கு போய் சேர்ந்தான். சிபிரத்துக்கு போய் எல்லாரையும் கொஞ்சம் விலகுமாறு சொல்லி தாருகனோட தனியா பேசணும் அப்படின்னு கண்ணபிரான் சொல்றான். தாருகன் கை கூப்பிச்சு பிரபு அப்படின்னு நிக்கிறார். கண்ணபிரான் ஒரு ஆசனத்துல உட்காந்துருக்கார். ஆசனத்துல உட்காந்து பகவானுடைய மனசு பூரா ஏங்கி இருக்கு. ஏக்கம், கண்ணபிரான் மனசுல ஏக்கம். அப்படியே கண்கள்லாம் சுருங்கி போயிருக்கு. மனசு பூரா கவலை. இதெல்லாம் தெரியறது தாருகனுக்கு. ஏன்னா தாருகன் இத்தனை வருஷமா கிருஷ்ணனோட இருந்திருக்கான் இல்லையா? பகவானுடைய முக பாவனைகளுக்கு என்னென்ன அர்த்தம்ங்கிறது தாருகனுக்கு தெரியும். தெரியாம இல்ல, பகவானுடைய மனசு பூரா ஏக்கம், மனசு அப்படியே ஏங்கி இருக்கு. இத பார்த்த தாருகன், பிரபு உங்களுக்கு மனசுலயா தாபம்? எல்லாருடைய தாபத்துக்கும் விமோச்சனம் நீங்கள் தானே, அப்படி இருக்கிறச்சே உங்க மனசுல தாபமா அப்படின்னு தாருகன் கேக்குறான்.
தாருக்கனை கிருஷ்ணன் இப்படி பார்க்கறான், பார்த்து சொல்றான், தாருகா மனசுல ஏக்கம் மட்டும் இல்ல, தாபம் மட்டும் இல்ல, துக்கம். துக்கம், மனசு பூரா துக்கம். என்ன நடந்தது பாத்தியா? அபிமன்யு போயிருக்கான். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு கொடூரமா கௌரவர்கள் நடந்துப்பா. ஏன்னா கௌரவர்கள் மோசமானவர்கள்னு எனக்கு தெரியும். அதுக்காக இந்த அளவுக்கு எல்லையை மீறுவார்கள்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கார்கள் அபிமன்யுவை. இதை மன்னிக்கவே முடியாது. மன்னிக்க முடியாத குற்றம் இது. அதனாலதான் அர்ஜுனன் அப்படி பிரதிஜ்ஞை பண்ணிட்டான். தாருகா அபிமன்யு போன துக்கம் வாஸ்தவத்துல எனக்கு இருக்கு, இல்லாம இல்ல. எனக்கு என்னுடைய சொந்த மருமான் இல்லையா, அவன் போன துக்கம் எனக்கு இப்ப இருக்கு. ஆனால் அதை காட்டிலும் எனக்கு இப்ப ஒரு பெரிய சங்கடம் இருக்கு. என்ன சங்கடம் தெரியுமா? அர்ஜுனன், என்னுடைய அர்ஜுனன். ஏன் அர்ஜுனன் அப்படி ஒரு பிரதிஜ்ஞை பண்ணிட்டான்? கேட்ட இல்ல, நீ அங்கதானே இருந்து. அர்ஜுனன் என்ன பிரதிஜ்ஞை பண்ணான்னு தெரியறது இல்லையா? அப்படி அர்ஜுனன் பிரதிஜ்ஞை பண்ணிட்டானேன்னு அந்த பிரதிஜ்ஞையை நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பிரதிஜ்ஞையை தான் யோசிச்சுட்டே கிருஷ்ணன் மனசு பூரா ஏக்கத்தோட உட்காண்டிருக்கான். இந்த காட்சியை சஞ்சயன் திருத்தராஷ்டிரன்ட்ட சொல்றான். தாருகன் அழைச்சிட்டு பகவான் கண்ணபிரான் ஏதோ அந்தரங்கமா பேசணும்னு உள்ள கூட்டின்னு போயிருக்கார். தாருகானுகத ஸ்ரீமான் விவேஷ சிபிரம் ஸ்வகௌ சிஷ்யே ச சயனே சுப்ரேயே பகுகிருத்யம் விசிந்தயன் பகுகிருத்வம் விசிந்தயன். அப்படி ஒரு சிந்தனை, ஆழ்ந்த சிந்தனையில இருக்கான் பகவான். அப்படி என்ன சிந்தனை? சரி பிரபு, என்ன சிந்தனை உங்க மனசுல அப்படி ஓடின்னு இருக்கு அப்படின்னா அர்ஜுனனுடைய பிரதிஜ்ஞை தான். வேற எந்த சிந்தனையுமே என் மனசுல ஓடல. ஆமா, பிரதிஜ்ஞையை நான் கேட்டேன். என்ன ஆச்சு அப்படின்னு தாருகன் கேட்கிறான். கேட்டேன், அர்ஜுனன் நாளைக்கு தினம் ஜெயத்ரதனை வதம் பண்ணுவேன் அப்படின்னு பிரதிஜ்ஞை பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லையே தாருகா, அவன் அதோட நிறுத்தலையே. ஜெயத்ரதனை வதம் பண்ண முடியலன்னா அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டானே, அதை நீ கேட்கலையா? கேட்டேன். ஆமா, அது ஒரு கோபத்துல அப்படி சொல்லிட்டு அவன் போய் சிபிரத்துல உட்காந்துருக்கான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பார்த்தாய சர்வம் பகவான் சோக துக்க துக்காபகம் விதிம் வியததாத் புண்டரீகாக்ஷஹ தேஜோத்யுதி விவர்தனோ யோகமாஸ்தாய யுக்தாத்மா சர்வேஷாம் ஈஸ்வரேஸ்வரஹ ஸ்ரேயஸ்காம பிரதுக்ஞக்ஷ்ய விஷ்ணுர் ஜிஷ்ணுர் பிரியங்கரஹ. தாருகா, அர்ஜுனனுடைய பிரதிஜையை நாளைக்கு நான் நிறைவேற்றணுமே. நிறைவேற்றாத போனால் எனக்கு அர்ஜுனன் உயிரோட வேணுமே தாருகா. தாருகா, எனக்கு அவ்வளவு முக்கியம் அர்ஜுனன். அர்ஜுனனை தவிர எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை. அது உனக்கு நல்லா தெரியும். அவன் மேல நான் அவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன். ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரன், சர்வேஷாம் ஈஸ்வரேஸ்வரஹா. அத்தகைய ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரனான கண்ணனுக்கு அர்ஜுனன் மேல அவ்வளவு பிரியம். விஷ்ணுர் ஜிஷ்ணுர் பிரியங்கரஹா. என்னுடைய பிரியமான அர்ஜுனன். அர்ஜுனனை நான் எப்படி காப்பாத்துவேன் நாளைக்கு? உனக்கு ஒரு விஷயம் புரியறதா தாருகா? நாளைக்கு அர்ஜுனன் எது பண்ணாலும் அவனுக்கு ஆபத்தா முடிய போறது. எது பண்ணாலும். ஜெயத்ரதனை நாளைக்கு வதம் பண்ணலைன்னா அக்னி பிரவேசம் பண்ணிடுவான். வதம் பண்ணினாலும் அவனுக்கு ஆபத்து இருக்கு. நான் எப்படி என் அர்ஜுனனை காப்பாத்துவேன்? பார்த்தாய சர்வம் பகவான் சோக துக்காபகம் விதிம். பார்த்தனுக்காக பகவான் இங்க துக்கப்படுறான். இது அவ்வளவு சோகத்தோட கூட கிருஷ்ணன் இது வரைக்கும் தாருகன் பார்க்கல. பிரபு, நீங்களா இப்படி அழறேன்? உங்களை நான் இது வரைக்கும் இவ்வளவு துக்கத்தோட பார்க்கலையே. எனக்கு அபிமன்யு போனதை விட, என் தங்க சுபத்ரை அழுததை விட எனக்கு இப்போ என்ன துக்கம்? என் அர்ஜுனனை நான் காப்பாத்தணுமே. எனக்கு அர்ஜுனன் உயிரோட வேணும் தாருகா. எனக்கு எது இருந்தாலும் எது போனாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் அர்ஜுனன் வேணும். என் அர்ஜுனன் இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் பாண்டவானாம் சிபிரே கஷ்டித் சுஷ்வாபதாம் நிஷாம் பிரஜாகரஹா சர்வஜனம் ஹ்யா விஸ்வேஷ விஷாம்பதே. இந்த சஞ்சயன் கேட்கிறான். ஏதோ சஞ்சயன் திருதராஷ்டிரன் கேட்கிறான், என்ன ஏதோ அந்தரங்கமா கிருஷ்ணன் ஏதோ தாருகன்ட்ட பேச கூட்டின்னு போனான்னு என்ன பேசின்னு இருக்கான்? அது எப்படி மகாராஜா எனக்கு தெரியும்? அந்தரங்கமா கிருஷ்ணன் கூட்டின்னு போனதுதான் எனக்கு தெரியும். அது கிருஷ்ணன் என்ன பேசுறாங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சஞ்சயன் சொல்ல, சரி இப்ப குருக்ஷேத்திர பூமி எப்படி இருக்கு அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்க, பிரஜாகரமா இருக்கு.
பிரஜாகரம்னா கண்ணு முழிச்சுன்னு இருக்கு குருக்ஷேத்திரம்னு அர்த்தம். யாருமே தூங்கல அன்றைய தினம் ராத்திரி. ஏன்னா பிரஜாகரம்னாலே கண் முழிக்கிறதுன்னு அர்த்தம். பிரஜாகர பருவான்னு ஒரு பருவா பார்த்தோம். அப்ப கண்ணபிரான் கிருஷ்ண தூது வர சமயத்துல அப்ப எல்லாரும் கண்முழிச்சார்கள்னு பார்த்தோம். அது போல இப்போ பிரஜாகரஹா சர்வஜனம், பிரஜாகரஹா சர்வஜனம், சர்வஜனம் எல்லாரும் தூங்கல, யாருமே தூங்கல மகாராஜா. இப்ப அஸ்தினாபுரமோ இல்ல இந்திரபிரஸ்தமோ நீங்க எடுத்து பார்த்தேன்னா ஒரு ஜனம் கூட தூங்கல. குருக்ஷேத்திரத்துல யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அத்தனை பேர்களுக்கு இப்ப அர்ஜுனனுடைய பிரதிஜை தெரியும். எல்லா ஜனங்களும் என்ன பேசிக்கிறார்கள், நாளைய தினம் இந்த ராத்திரி நேரம் அர்ஜுனன் இருப்பானா, இல்ல ஜெயத்ரதன் இருப்பானா, அர்ஜுனன் பிரதிஜையை நிறைவேற்றிடுவானா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இதை பத்தியே பேசிட்டு இருக்கார்கள். பாண்டவர்களுடைய சிபிரம் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஒருத்தராவது தூங்கல. திருஷ்டத்யும்னன் சேனைகள் எல்லாம் கூப்பிட்டு அணிவகுக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான். நாளைய தினம் பெரிய காரியம் இருக்கு. அர்ஜுனன் வேற சபதம் பண்ணிருக்கான், நம்ம பட்சத்துல இருந்து அர்ஜுனனுக்கு வேண்டிய எல்லா சகாயமும் பண்ணணும்னு. திருஷ்டத்யும்னன் தன்னுடைய சைன்யத்தெல்லாம் தயாராக சொல்லி சைன்யத்துக்கு யார் யார் எங்க நிக்கணும் எப்படி பண்ணணும்னு திருஷ்டத்யும்னன் அங்க பிளான் பண்ணிட்டு இருக்கான். ந பாண்டவானாம் சிபிரே கஷ்சித் சுஷ்வாபதாம் நிஷா. பாண்டவர்கள் சிபிரத்துல ஸ்திரீகள் ஒருத்தராவது தூங்கல. புருஷர்கள் எல்லாரும் நாளைக்கு தினம் எப்படி நம்ம சைன்யத்தை அமைக்கணும்னு பேசிட்டு இருக்கார்கள். அதனால ஒருத்தராவது தூங்கல. பிரஜாகரஹா சர்வஜனம், ஏதோ இங்க கூடாரத்துல இவர்கள் தூங்கலன்னு இல்லாம பிரஜாகரஹா சர்வஜனம், ஜனங்கள் பூரா பிரஜாகரத்துல இருக்கார்கள். அப்படி ஜனங்கள் பூரா பிரஜாகரத்துல இருந்தா கண்ணபிரான் எப்படி இருப்பான்? கண்ணபிரானுக்கு தூக்கம் வந்துடுமான்னு அதனாலதான் தாருகனை கூப்பிட்டு வச்சு பேசின்னு இருக்கான். இத சஞ்சயன் சொல்லிட்டான். இப்படிதான் காட்சி அளிக்கிறது குருக்ஷேத்திரம்னு. இப்ப கண்ணபிரான் என்ன பேசுறான் தாருகன்ட்ட, எனக்கு அர்ஜுனனுடைய பிரதிக்ரியை நான் எப்படியாவது நாளைக்கு நான் நிறைவேற்றி ஆகணும் தாருகா. உனக்கு ஒரு விஷயம் புரியறதா? நாளைக்கு தினம் துரோணாச்சாரியார் உயிரா இருந்து ஜெயத்ரதனை காப்பாத்திடுவார். காப்பாத்தாம என்ன பண்ணுவார் அவர்? ஏன்னா அந்த கட்சிக்கு அவ்வளவு விசுவாசமா இருக்காரு இல்லையா? அதனாலதான் அபிமன்யு அநியாயமா கொன்னதுல அவருக்கும் ஒரு பங்கு இருக்கு. அப்படி இருக்க அந்த துரோணாச்சாரியார் நாளைக்கு ஜெயத்ரதனை காமிச்சு கொடுப்பார் நீ நினைக்கிறியா? காட்டவே மாட்டார். அர்ஜுனேன பிரதிஜ்ஞாதாம் ஆர்த்தேன ஹதம் பந்துனா ஜெயத்ரதம் வதிஷ்யாமி ஸ்வோபூத இதி தாருகா. துரோணர் அங்க உயிரா வச்சுண்டு ஜெயத்ரதனை காப்பாத்திட போறார். நான் என் அர்ஜுனனை காப்பாத்தணுமே, என் அர்ஜுனனை நான் காப்பாத்தலைன்னா நான் எப்படிலாம் அர்ஜுனனை ரட்சிப்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல தாருகா, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சோபிதம் நோத்சஹேதாஜௌ ஹந்தும் துரோணேன ரக்ஷிதம் சோகம் ஸ்வஸ்தத் கரிஷ்யாமி யதா குந்தி சுதோர்ஜுனா. குந்தி சுதன் அர்ஜுனனை என்னால அந்த நிலைமையில பார்க்க முடியாது. நாளைய தினம் மட்டும் அர்ஜுனனுக்கு ஏதாவது ஆச்சு என்னால பார்க்க முடியாது. அவனுக்கு அந்த நிலைமையில குந்தி சுத்தனை என்னால பார்க்க முடியாது. தாருகா, நீ என் கூட தானே இத்தனை வருஷம் இருந்திருக்க, உனக்கு என்னை பத்தி தெரியும்ல, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்றேன். நாளை தினம் ஜெயத்ரத வதம் ஆகியே ஆகணும். அப்ராப்தேஸ்தம் தினகரே அனிஷ்யதி ஜெயத்ரதம் நஹிதாரா ந மித்ராணி ஞாதயோ நச பாந்தவா. நாளை தினம் ஜெயத்ரத வதம் ஆகணும். ஆனாலும் அர்ஜுனனுக்கு ஆபத்து இருக்கு. அதுல இருந்துதான் நான் அவனை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தாருகா, நீதானே, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, வெளிப்படையா பேசுறேன் உன்கிட்ட. உன்னையும் என்னுடைய ஒரு நண்பனா நினைச்சு நான் வெளிப்படையா சொல்றேன். எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. எனக்கு இந்த லோகத்துல எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு என்னுடைய சொந்த பந்தம் வேண்டாம், எனக்கு ருக்மிண்யாதி தேவிகள் கூட வேண்டாம், எனக்கு துவாரகை வேண்டாம், எனக்கு என்னுடைய ராஜ்யம் வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். எனக்கு அர்ஜுனன் தான் வேணும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். நஹி தாரா ந மித்ராணி ஞாதயோ நச பாந்தவா கஸ்சிந்தயஹ பிரியதரஹ குந்தி புத்ரான் மம அர்ஜுனாத். குந்தி புத்ரான் மம அர்ஜுனாத். என்ன தாரான் ந மித்ரான், எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு என்னுடைய தாரம், என்னுடைய மந்திரி, என்னுடைய ராஜ்யம், எனக்கு என்னுடைய கஜானா, என்னுடைய துவாரகை, எனக்கு ஒன்றுமே வேண்டாம். துவாரகா எனக்கு நானே வேண்டாம். ஆனா எனக்கு அர்ஜுனன் வேணும்.
எனக்கு அர்ஜுனன் தான் வேணும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அந்த அளவுக்கு என்னுடைய அர்ஜுனன் அவன், என்னுடைய அர்ஜுனன். குந்தி புத்ரான் மம அர்ஜுனாத். உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன தாருகா, நான் அர்ஜுனன் இல்லாத லோகத்தை ஒரு முகூர்த்த காலம் நான் பார்க்க மாட்டேன். அர்ஜுனன் இந்த லோகத்துல இல்லைன்னா அந்த லோகத்துல நானும் இருக்க மாட்டேன். அனர்ஜுனமிமம் லோகம் முகூர்த்தமபி தாருகாக உதீக்ஷிதும் ந சக்தோஹம் பவிதா ந ச தத்ததா. அனர்ஜுனமிமம் லோகம், அழகான ஸ்லோகம். அனர்ஜுனமிமம் லோகம் முகூர்த்தமபி தாருகா. அனர்ஜுனமிமம் லோகம், அர்ஜுனன் இல்லாத லோகம். அனர்ஜுனமிமம் லோகம் முகூர்த்தமபி தாருகா. ஒரு முகூர்த்த காலம் என் அர்ஜுனன் இல்லாத லோகத்தை நான் பார்க்க மாட்டேன். அனர்ஜுனமிமம் லோகம் முகூர்த்தமபி தாருகா. அர்ஜுனன் இல்லைங்கிற செய்தி என் காதுல என்னைக்குமே விழக்கூடாது. அர்ஜுனனை நான் முந்திப்பேன். அர்ஜுனனுக்கு முன்னாடி நான் இந்த லோகத்துல இருக்க மாட்டேன். ஆனா அர்ஜுனன் இல்லாத லோகத்துல நான் இருக்க மாட்டேன். அர்ஜுனனே இல்ல அப்படிங்கிற லோகத்துல இந்த கிருஷ்ணன் இருக்க மாட்டான். அர்ஜுனன் இருக்கிற லோகத்துலதான் இந்த கிருஷ்ணன் இருப்பான். என்னால அர்ஜுனன் இல்லாம இருக்க முடியாது. அகம் விஜித்ய தான் சர்வான் சஹசா சஹ த்விபான் அர்ஜுனார்த்தே ஹனிஷ்யாமி சகர்ணான் சுசுயோதனான். நானும் என்னமோ நினைச்சேன், இந்த கர்ணன் துரியோதனன் எல்லாம் சரி ஏதோ யுத்தத்துக்கு வரான்னு என்னமோ நினைச்சேன். ஆனா என்ன கொடுமை பண்ணிருக்கார்கள், என்ன அநியாயம் பண்ணிருக்கார்கள். நாளைக்கு எல்லாருடைய பார்வையுமே என்ன இருக்கும் தெரியுமா? அர்ஜுனனை எப்படியாவது ஒழிச்சு கட்டலாமா, அர்ஜுன் எப்படியாவது ஜெயத்ரதனை காப்பாத்தி அர்ஜுனன் போறானா அப்படிங்கறதுலதான் நாளைக்கு கர்ணனோ துரியோதனோ எல்லாரும் அதை தான் பார்த்துட்டு இருப்பார்கள். அர்ஜுனார்த்தே ஹனிஷ்யாமி சகர்ணான் சுசுயோதனான். ஆனா அதுக்கு நான் விட மாட்டேன். எப்படியாவது நான் அர்ஜுனனை காப்பாத்தணுமே அப்படின்னு ராத்திரி பூரா புலம்பரான், தவிக்கிறான். பகவான் அங்க பிரதிஜ்ஞை பண்ண அர்ஜுனன் நிம்மதியா போய் உட்காந்துருக்கான் கூடாரத்துல. ஆனா பகவானோ ராத்திரி பூரா இப்படி யோசிக்கிறான், திடீர்னு கைய பசையறான், திடீர்னு கண்கள்ல கண்ணீர் வருது. அர்ஜுனா உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு திடீர்னு கண்ணுல கண்ணீர் வருது, அழறான். திடீர்னு அங்க நடக்கிறான், இங்க நடக்கிறான். தாருகா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கையை துடிக்கிறான், தவிக்கிறான். பகவான் ராத்திரி பூரா தவிக்கிறான். ஏன்னா அர்ஜுனன் மேல இருக்கிற பிரியம் அந்த அளவுக்கு பகவானை தவிக்க வைக்கிறது. இதுதான் ஒரு பக்த வாத்சல்யன் கிருஷ்ணன். தனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா கூட விட்டுடுவான், ஆனா தன்னுடைய பக்தனுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா விட மாட்டான் பகவான். அப்படி இருக்கு என் பக்தனாகி அர்ஜுனனுக்கு ஒரு ஆபத்துனா எப்படி என்னால விட முடியும்னு ராத்திரி பூரா தவிச்சு புலம்பி தாருகனையும் தூங்க விடாம, தாருகா நான் என்ன பண்ணுவேன், அர்ஜுனனை காப்பாத்தணுமே, அர்ஜுனனை காப்பாத்தணுமே, இதையே பேசிண்டு ராத்திரி பூரா அழுது புலம்பிண்டு அப்புறம் சரி தாருகா இனிமே நான் அழுது புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை, விடு, இனி நான் முடிவுக்கு வரேன் அப்படின்னு கிருஷ்ணா ஒரு முடிவை எடுக்கிறேன். நாளைக்கு நீ என்ன பண்ணு, என்னுடைய ரதத்தை எடுத்துன்னு வா. என்னுடைய ரதம் நாளைக்கு வரணும் குருக்ஷேத்திரத்துக்கு. என் ரதத்தை எடுத்து என்னுடைய பஞ்சாயுதங்களை ஏத்து ரதத்துல கதாம் கௌமோதகீம் திவ்யாம் சக்திம் சக்கரம் தனுஷரான் ஆரோப்ய வைரதே சூதாம் சர்வாபரணானி ச. என்னுடைய கௌமோதகம், என்னுடைய சக்கரம், என்னுடைய கதை, என்னுடைய சாரங்கம் எல்லாத்தையும் எடுத்து ஏத்து ரதத்துல. பாஞ்சஜன்யம் மட்டும் என் கையில இருக்கட்டும், பாஞ்சஜன்யம் மட்டும் என் கையில இருக்கட்டும். மீதி என்னுடைய ஆயுதங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் என்னுடைய ரதத்துல ஏத்து. யுக்தாம் வஜிரினான் யத்த கவச்சி திஷ்ட தாருகா. கவச்சி திஷ்ட தாருகா, என்னுடைய கவச்சத்தையும் எடுத்து வச்சுக்கோ ஜாக்கிரதையா. என் கவச்சத்தையும் எடுத்து வச்சுட்டு என்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஏத்திண்டு ரதத்தை ஓட்டி நீ நாளைக்கு வா குருக்ஷேத்திரத்துக்கு. நீ வா நாளைக்கு. என்னுடைய கிருஷ்ணனுடைய ரதம் நாளைக்கு அங்க வரணும். தாருகா உன்னை புரிஞ்சுக்கோ, நாளைக்கு அர்ஜுனன் யுத்தம் பண்ணட்டும். நான் வாஸ்தவமா அர்ஜுனனுக்கு சகாயம் தான் பண்ண போறேன். நான் ரதம் தான் ஓட்ட போறேன், தேர் ஓட்ட போறேன் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் யுத்தம் பண்ணுவான். அப்படி ஒருவேளை நான் பார்ப்பேன், கொஞ்ச நேரம் பார்ப்பேன், இந்த யுத்தம் சரி வரலன்னா, ஒருவேளை அர்ஜுனனால முடியலைங்கிற சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா நானே யுத்தம் பண்ணுவேன். இந்த சக்கரபாணியான இந்த கிருஷ்ணன் யுத்தம் பண்ற அழக நாளைக்கு எல்லாரும் பார்க்கட்டும். நாளைக்கு எல்லாருடைய சோகத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். இன்னைக்கு அத்தனை ஸ்திரீகள் அழுதா இல்லையா, எல்லாத்தையும் பார்த்துன்னு தானே இருந்தேன். எனக்கு அதெல்லாம் விட எனக்கு முக்கியம் அர்ஜுனன். நாளைக்கு எல்லாருடைய சோகத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். நாளைக்கு இந்த கிருஷ்ணன் பஞ்சாயுதங்கள கையை ஏந்தி யுத்தம் பண்ற அழக
நான் விஸ்வரூபம் எடுத்து மொத்தத்தையும் துவம்சம் பண்ற அழகை இந்த பிரபஞ்சம் பார்க்க போறது நாளைக்கு. ஒருவேளை என் அர்ஜுனனால முடியலைங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா தாருகா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என் பாஞ்சஜன்யத்தை ஒரு துவனி கொடுப்பேன். பாஞ்சஜன்யத்தினுடைய துவனி ரொம்ப கோரமா இருக்கும். இது வரைக்கும் இப்படி ஒரு துவனி இந்த பிரபஞ்சம் கேட்டிருக்காது. அந்த அளவுக்கு கோரமா ஒரு பாஞ்சஜன்ய துவனியை நான் கொடுப்பேன். பாஞ்சஜன்யஸ்ய நிர்கோஷம் ஹர்ஷபேனைவ பூரிதம் ஸ்ருத்வாச்ச பைரவம் நாதம் உபேயாஸ்வம் ஜபேனமா. அந்த பாஞ்சஜன்யத்தினுடைய துவனியை இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டா. அந்த அளவுக்கு கோரமா ஒரு துவனி கொடுப்பேன். அப்படி நான் ஒரு துவனி கொடுத்த உடனே தாருகா நீ புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணன் யுத்தம் பண்ண போறான்னு நீ புரிஞ்சுக்கணும். உடனே நீ என்ன பண்ணணும்? அந்த பாஞ்சஜன்யத்தினுடைய துவனி பக்கமா ஓடி வந்து என்னுடைய ரதத்தை கொண்டு வந்து நீ அங்க நிறுத்திடணும். நிறுத்திட்டேன்னா உடனே நான் அந்த கவச்சத்தை எடுத்துன்னு வந்து நான் என்னோட கவச்சத்தை கையில பூட்டிண்டு என்னுடைய பஞ்ச ஆயுதங்களை கையில ஏந்தி அர்ஜுனனுடைய கையை பிடிச்சு அவனை தரத்தரன்னு இழுத்துன்னு வந்து என் ரதத்துல அவனை உட்கார வைப்பேன். ராஜாவாட்ட உட்கார வைப்பேன். அவனை உட்கார வச்சு அவனுக்காக நான் யுத்தம் பண்றேன் பார். ஏகாஹ நாமமர்ஷம் ச சர்வ துக்கானி சைவஹ பிராதுஹு பைத்ருஷ்வ சேயஸ்ய வியபனேஷ்யாமி தாருகா. தாருகா என்னுடைய அர்ஜுனனுக்காக பிரதிஜையெல்லாம் எனக்கு ஒண்ணும் முக்கியமே இல்லை. எனக்கு என் அர்ஜுனன் தான் முக்கியம். என் பிரதிஜையை நான் விடுவேன். விட்டு நாளைக்கு இந்த குருக்ஷேத்திரத்துல இந்த எதிர்கட்சியில இருக்கிற அத்தனை பேரையும் நான் அழிக்கிறேன் பார். அதர்ம பட்சபாதிகளா யார் யாரெல்லாம் இருக்கார்களோ அத்தனை பேரையும் நாளைக்கு வதம் நானே பண்ணுவேன். சர்வோபாயைஹி யதிஷ்யாமி யதா பீபத்சுராஹவே பஷ்யதாம் தார்த்தராஷ்டிராணாம் ஹனிஷ்யதி ஜயத்ரதோ பஷ்யைத்யம் தார்த்தராஷ்டிராணாம். நாளைக்கு எல்லா தார்த்தராஷ்டிரர்களும் பார்ப்பார்கள். பார்க்க திருதராஷ்டிர புத்திரர்கள் எல்லாம் பார்க்கட்டும். இந்த கிருஷ்ணன் யுத்தம் பண்றத பார்க்கணும். அர்ஜுனனுக்காக நான் ஆயுதத்தை கையில ஏந்தினேன்னு எல்லாரும் பார்ப்பார்கள். பார்த்து நான் எப்படி நான் ஜெயத்ரதனை வதம் பண்றேன்னு மட்டும் நாளைக்கு நீ பார். என் அர்ஜுனனுக்காக நான் வதம் பண்றேன் ஜெயத்ரதனை. ஹனிஷ்யதி ஜெயத்ரதோ. தாருகா புரியறதா நான் சொல்றது? என்னுடைய ரதத்தை தயாரா வைக்கிறியா? தயாரா இருக்கு பிரபு. பிரபு நீங்க இவ்வளவு அழாதீங்கோ, கவலைப்படாதீங்கோ. நீங்க இப்படி கவலைப்பட்டா அப்புறம் நாங்கெல்லாம் எங்க போறது? அதனால நீங்க இவ்வளவு கவலைப்படக்கூடாது, தாப்பப்படக்கூடாது. நாளை தினம் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். நான் ரதத்தை எடுத்துன்னு வந்து குருக்ஷேத்திரத்துல நிறுத்திடுறேன். நீங்க பாஞ்சஜன்யத்தினுடைய துவனி கேட்டதுன்னா நான் உடனே அங்க வந்துருவேன். உங்க ரதத்தை எடுத்துன்னு நான் வந்துருவேன். நான் தயார் பண்றேன் அப்படின்னு தாருகன் சொன்ன உடனே, சரி தாருகா இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும், வேண்டாம் அர்ஜுனன்ட்ட கூட சொல்லாத, யார்கிட்டயும் சொல்லாத. ஏன்னா அவனுக்கு இது தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவன் வேண்டாம்பா எதையாவது சொல்லுவான். அதனால அர்ஜுனனுக்கு கூட இது தெரிய வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம். நீ போ கொஞ்ச நாள், நீ போய் நான் கொஞ்ச நாள் சித்த ஓய்வு எடுத்துக்கிறேன், நீ போய் நான் சொன்னபடி தயார் பண்ணு அப்படின்னு பகவான் பேசி தாருகன் அனுப்பிட்டான். தாருகன் அப்படி அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் சித்தனாய் ஓய்வு எடுத்துக்கலாம்னு கண்ணபிரான் களைப்பு தீர சாரத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காரு இல்லையா. கொஞ்ச நேரம் இப்படி காலை நீக்கிண்டு யோக நித்ரையில கண்களை அமர்த்தி யோக நித்ரையில இருக்கான் பகவான். பகவான் அப்பதான் கண்ணை மூடினான். கண்ணை மூடின உடனே அங்க வாசல்ல ஒரு குரல் கேட்கறது. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரு குரல் கேட்கறது. யாரு யாரு அப்படின்னு உடனே அப்பதான் கண்ணை மூடினான். உடனே கண்ணை திறந்தான் பகவான். கண்ணை திறந்து யாருப்பா யாரு அப்படின்னு இப்படி பார்த்தா அர்ஜுனன் வந்து நிக்கிறான். அர்ஜுனனை பார்த்த உடனே என்னப்பா அர்ஜுனா இந்த நேரத்துல வந்திருக்க, என்ன ஆச்சு? தூக்கம் வரலையா? தூக்கம் வரலையா? அபிமன்யுவையே நினைச்சுட்டு இருக்கியா? சரி வரியா, குருக்ஷேத்திரம் போலாமா? போய் அவனுடைய சடலத்தை பார்த்துட்டு வந்துடலாமா? ஏன்னா நம்ம இன்னும் பார்க்கல இல்லையா. ஏன்னா அபிமன்யு போயிட்டாங்கிற செய்தி மட்டும்தான் நம்ம கேட்டோமே தவிர நம்ம இன்னும் அவனை பார்க்கலையே. போய் பார்த்துட்டு வந்துருவோம் வரியா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, வேண்டாம் கிருஷ்ணா போக வேண்டாம், அங்க போய் என்னால பார்க்க முடியாது. ஏன்னா இவர்கள்லாம் சொல்றதை வச்சு பார்த்தா அப்படி சிதைச்சிருக்கார்கள் என் குழந்தைய, அப்படி என் குழந்தைய அந்த நிலைமையில நான் எப்படி போய் பார்ப்பேன், வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் சரி அர்ச்சனா என்ன ஆச்சு, என்ன விஷயம், ஏன் இந்த நேரத்துல ராத்திரி பூரா கண்முழிப்பியா, இதை எப்ப மணி என்ன ஆறுது பாத்தியா, நாளை காலமே யுத்தம் இல்லையா, ஏன் இப்படி கண்ணை முழிச்சுன்னு உட்காந்துருக்க அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும், நான் மட்டுமா கண்ணை முழிச்சுன்னு, நீயும் தான் இவ்வளவு நேரம் முழிச்சுட்டு இருந்த, எனக்கு தெரியும். உன்னுடைய கூடாரத்துல விளக்கு எரிஞ்சுட்டு இருந்தது, நீ தாருகண்ட ஏதோ பேசிட்டு இருந்தது போல தெரியறது. தாருகண்ட நீ என்ன பேசின சொல்லு அப்படின்னு அர்ஜுனன் கேட்டதும், நான் ஒன்னும் பேசல, அதெல்லாம் ஒன்னும் இல்லை, நீ என்ன விஷயம் சொல்லு, நான் இதை கேட்கதான் வந்தேன், எனக்கு சொல்லு கிருஷ்ணா, என்கிட்ட நீ ஏதோ மறைக்கிற. மறைக்க மாட்டேன் அர்ஜுனா, உன்கிட்ட நான் என்ன மறைக்க போறேன், நான் எதையும் மறைக்கல. இல்ல பின்ன நீ தாருகண்ட ரகசியமா கூப்பிட்டு வச்சு என்ன பேசின,
ஏன்னா நான் பார்த்தேன் உன்னுடைய சிபிரத்துக்கு பக்கத்துல காவலர்கள் எல்லாம் கூட யாரும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ தாருகண்ட ஏதோ தனியா பேசியிருக்க. என்ன பேசின தாருகண்ட எனக்கு சொல்லு அர்ஜுனா. உனக்கு எது எது எப்ப சொல்லணுமோ அப்ப நானே சொல்லுவேன். எல்லாம் நீ இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு அடம் பிடிக்காத. சிலதெல்லாம் என் விஷயத்த விடு என்கிட்ட. இப்ப உனக்கு வேற என்ன வேணுமோ அதை மட்டும் நீ கேட்டுட்டு கிளம்பு அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணன் கோபிச்சுண்டதும், என்ன கிருஷ்ணா நீ என்ன கோபிச்சுக்கிறியா, என்ன கோச்சிப்பியா அப்படின்னு அர்ஜுனன் கேட்டதும், இல்லப்பா பிற நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ அதையே கேட்டுட்டு இருக்க. நான் தான் ஒன்னும் பேசலன்னு சொல்லிட்டேன் இல்ல, நீ வந்த விஷயத்த சொல்லு. இப்ப நீ தூங்காம எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும், தூக்கம் வரல, நான் என் புத்திரனை பறி கொடுத்திருக்கேன், வாஸ்தவம் தான், புரியுறது, உன்னுடைய துக்கம் எனக்கு புரியுறது, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நீ இப்போ உன் தூக்கத்தை கெடுத்துக்கிறதுனால உன் போன புத்திரன் திரும்பி வரப்போறது இல்லை. ஆனா நாளைக்கு ஒரு பெரிய விஷயம் காரியம் இருக்கு, நம்ம முதல்ல அதை பார்க்கணும். அதனால உனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும் அர்ஜுனா. நீ உன் கூடாரத்துக்கு போக வேணாம், இங்கே வா, என் பக்கத்துல படுத்துக்கோ, வா, நானும் நீயும் சேர்ந்து படுத்துக்கலாம், கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கலாம், இங்க வா அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும், இல்ல கிருஷ்ணா உனக்கு ஒன்னும் அசதி இல்லையா, உடம்புல ஒன்னும் அசதி இல்லையா, உன்னால இப்ப முடியறதா அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். என்ன விஷயம், ஏன் முடியறதான்னு கேட்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு கிருஷ்ணன் விசாரிக்கிறான். இல்ல உன்னால இப்ப வெளியில என்னோட கிளம்ப முடியுமா, வெளியிலயா, எங்க போகணும், இப்போ அர்த்த ராத்திரிப்பா, இப்ப பாதி ராத்திரிக்கு எங்க வெளியில போகணும், வெளியில போகணும், எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும், உன்னால ரதத்தை ஓட்டிட்டு என் கூட வர முடியுமா, சரி கிளம்புறேன், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், கிளம்புறேன், ஆனா எங்க போகணும் சொல்லு, ரதத்தை பூட்டு, நம்ம உடனே கிளம்பி ஒரு இடத்துக்கு போகணும், நான் சொல்றேன் வாயேன், நான் சொல்றேன் வா, நீ ரதத்தை எடு, நான் சொல்றேன் வா. இல்ல அர்ஜுனா நீ எங்க போகணும்னு சொல்லு, அப்புறம் நான் வரேன். எங்க போகணும் இப்போ அர்த்த ராத்திரிக்கு, இப்ப எங்க போகணும்ன்ற, கைலாசம் போகணும். கைலாசமா, என்ன அர்ஜுனா ஏதாவது என்ன நினைச்சுட்டு உன் மனசுல நீ என்ன நினைச்சுன்னு பேசுற, கைலாசம் அந்த நெஜம் கைலாசமா, ஆமா நெஜம் கைலாசம் தான், சிவபெருமான் இருக்காரே அந்த கைலாசம், அங்க போறேன். ஏன் இப்ப என்ன சிவபெருமான்கிட்ட போய் நியாயம் கேட்க போறியா, ஜெயத்ரதனுக்கு ஏன் வரம் கொடுத்தேன்னு கேட்க போறியா, அதெல்லாம் இல்ல, எனக்கு பாசபதாஸ்திரம் வேணும், அதை நான் போய் கேட்க போறேன் அவர்கிட்ட. ஏன் அர்ஜுனா இப்படி அடம் பிடிக்கிற, உனக்கு என்ன ஆச்சு, இதோ அர்த்த ராத்திரிக்கு வந்து கைலாசம் கிளம்புன்னு என்ன விளையாட்டா, விளையாடுறியா நீ, இந்த என்ன கைலாசம் என்ன குருக்ஷேத்திரத்தினுடைய சமீபத்துல இருக்குன்னு நினைக்கிறியா, எங்க இருக்கு தெரியுமா கைலாசம், இப்ப கிளம்பினா கார்த்தாலக்குள்ள திரும்பி வர முடியும்னு நம்ம நினைக்கிறியா, கிருஷ்ணா என்கிட்ட நீ மத்த வாழ்கிட்ட பேசுறது போல நீ என்கிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்ல, எனக்கு உன்னை பத்தி தெரியும், எனக்கு நீ யாருன்னு தெரியும், சரியா, மத்த வாழ்கிட்ட பேசுற மாதிரி நீ என்கிட்ட பேசாத, நான் இங்க அர்ஜுனன், நான் மட்டும்தான் இருக்கேன், வேற யாரும் இல்ல, அதனால மத்த வாழ்கிட்ட பேசுற மாதிரி பேசாம நீ எந்த லோகத்துக்கும் உன்னால என்னை கூட்டிட்டு போக முடியும் அது எனக்கு தெரியாம இல்ல, என்னை கூட்டிட்டு கிளம்பு, என்னை கைலாசம் இப்ப நீ கூட்டின்னு போறியா இல்லையா அப்படின்னு அர்ஜுனன் அடம் பிடிக்கிறான். சரிப்பா, இப்போ உனக்கு எதுக்காக நீ கைலாசம் போகணும்னு சொல்ற, அதை மட்டும் சொல்லு எனக்கு அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும், எனக்கு பாசுபதாஸ்திரம் வேணும், அந்த பையன் ஜெயத்ரதன் என்னுடைய குழந்தை அபிமன்யு மேல ஏற்கனவே ரணமாயி விழுந்த அபிமன்யுவை பாசுபதாஸ்திரம் போட்டிருக்கான் ஈவிரக்கமே இல்லாம, அத்தகைய ஜெயத்ரதனை நான் பாசுபதாஸ்திரத்துலதான் வதம் பண்ண போறேன், அதனால எனக்கு பாசுபதாஸ்திரம் வேணும், தேவாசுர யுத்தத்துல அது செலவழிஞ்சு போயிடுது, அது எனக்கு கிடைக்க வேண்டிய சமயத்துக்கு தானே கிடைக்கும்னு தேவேந்திரன் சொன்னா, அது எனக்கு எப்ப கிடைக்குமோ தெரியல, இப்ப நான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு கிடைக்கல, அதனால நான் நேர சிவபெருமான்கிட்டயே போய் அதை கேட்டு வாங்க போறேன், அதனாலதான் சொல்றேன் எனக்கு கைலாசம் கூட்டிட்டு போய் இப்பவே கிளம்பு. சரி அவ்வளவுதானே, உனக்கு இப்ப பாசுபதாஸ்திரம் வேணும் அவ்வளவுதானே, அதுக்கு எதுக்கு கைலாசம் போகணும், இங்கே கிடைக்கும், இங்கே கிடைக்குமா, அது எப்படி கிடைக்கும், கிடைக்கும், இப்ப நீ கைலாசம் போய் என்ன பண்ணுவ, ஏதாவது ஒண்ணு பண்ணுவ இல்லையா, சிவ பூஜை பண்ணணும், அப்பதானே பாசுபதாஸ்திரம் கிடைக்கும், அந்த பூஜையை எனக்கு பண்ணு, அந்த நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த பூஜையை நீ எனக்கு பண்ணு, உனக்கு இங்கே பாசுபதாஸ்திரம் கிடைக்கும் அப்படின்னு கண்ணபிரான் சொன்னதும், உடனே சரி அப்படியாகில் இரு கிருஷ்ணா இதோ வரேன் அப்படின்னு அர்ஜுனன் உடனே வெளியில ஓடினான். வெளியில ஓடி எங்கேந்தோ கொஞ்சம் வில்வ இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து கிருஷ்ணனுக்கு ஒரு ஆசனம் போட்டு, கிருஷ்ணா உட்கார் அப்படின்னு கிருஷ்ணனை உட்கார வச்சு அந்த வில்வ இலையெல்லாம் கிருஷ்ணனுடைய திருவடிக்கே போட்டான். அவன் பறிச்சுன்னு வந்த புஷ்பங்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய திருவடிக்கே போட்டு இந்த கட்டத்தை அழகா நமக்கு நம்மாழ்வார் வர்ணிக்கிறார். அவருடைய திருவாய்மொழியில 2ஆம் பத்துல நம்மாழ்வார் இந்த கட்டத்தை வர்ணிக்கிறார். ஏன்னா இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம், என்ன சந்தேகம், இந்த குருக்ஷேத்திர யுத்தம் எல்லாம் முடிஞ்ச பிறகு கிருஷ்ணா நான் உனக்கு பூஜை பண்ணேன், அது எப்படி சிவனுக்கு போய் சேர்ந்தது, நிஜமாவே அது சிவனுக்கு போய் சேர்ந்ததா, ஏன்னா இப்ப பாசுபதாஸ்திரம் அர்ஜுனனுக்கு கிடைக்க போறது, சிவனுக்கு போய் உனக்கு பண்ண நான் பூஜை எப்படி சிவபெருமானுக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான் கண்ணபிரான்ட்ட.
அதுக்கு கண்ணபிரான் வா அந்த சிவனையே போய் கேட்போம் அப்படின்னு கைலாசத்துக்கு அழைச்சிட்டு போனானா. அப்படி அழைச்சிட்டு போய் பார்த்தா கிருஷ்ணனுடைய திருவடியில என்னென்னலாம் புஷ்பங்கள் அர்ஜுனன் சமர்ப்பித்தானோ அந்த புஷ்பங்கள் எல்லாம் சிவனுடைய தலையில இருந்துதான். இது நம்மாழ்வாரே வர்ணிக்கிறார் இந்த கட்டத்தை. தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தியவையே சிவன் முடி மேல் தான் கண்டு. சிவன் முடி மேல் தான் கண்டு. என இவன் பண்ண பூஜை எல்லாம் அங்க சிவன் முடி மேல் தான் கண்டு. பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே. தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தியவையே சிவன் முடி மேல் தான் கண்டு. பார்த்தன் தெளிந்தொழிந்த. பார்த்தன் தெளிந்தொழிந்த ஏன்னா பார்த்தனுக்கு தெளிய வைக்கிறதுக்காக கண்ணபிரான் அந்த கைலாசத்துக்கே கொண்டு போய் அர்ஜுனனுக்கு காட்டினான். என்னுடைய திருவடியில நீ என்னென்ன புஷ்பங்கள் போட்டேன்னு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தா அங்க போய் பார் அப்படின்னா சிவன் முடி மேல் தான் கண்டு. சிவன் முடி மேல் தான் கண்டு. அது அப்படியே பார்த்தன் பார்த்து பிரமித்து போனான் அப்படின்னு இது அப்புறமா வருது. குருக்ஷேத்திர யுத்தம் எல்லாம் முடிஞ்ச பிறகு கைலாசத்துக்கு அழைச்சிட்டு போய் கண்ணபிரான் காட்டுறான். இப்போ இங்க அர்ஜுனன் என்ன பண்றான், அந்த பூஜை எல்லாம் கிருஷ்ணனுக்கு பண்ண, கிருஷ்ணனுக்கு அந்த பூஜை எல்லாம் கிருஷ்ணனுடைய திருவடிக்கு போட்டு முடிச்ச பிறகு கிருஷ்ணன் கேட்கிறான், உனக்கு என்ன வேணும் கேளு, இப்ப கேளு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும் எனக்கு பாசுபதாஸ்திரம் வேணும் அப்படின்னு அர்ஜுனன் பிரார்த்தனை பண்ணிட்ட உடனே ஒரு வில்வத்தை எடுத்து கிருஷ்ணன் கையில கொடுக்கறது போல கொடுத்தான். கொடுத்த உடனே இங்க பாசுபதாஸ்திரம் வந்துடுது. அர்ஜுனனுடைய கையில பாசுபதாஸ்திரம் வந்துடுது. இத பார்த்ததும் அர்ஜுனன் பிரமிப்படைய வேண்டியிருக்கு. ஒரு நண்பன் எப்படி பேசுவனோ அது போலவே பேசுறான் அர்ஜுனன். என்ன கிருஷ்ணா பாசுபதாஸ்திரம் வந்துடுத்து, உன்கிட்ட பாசுபதாஸ்திரம் இருக்கா, வச்சுட்டு இருக்கியா? அப்படியா? ஏண்டா அர்ஜுனா என்கிட்ட பாசுபதாஸ்திரம் இல்லையா? அதை நீ என்கிட்ட கேட்டிருந்தா நானே உன்கிட்ட கொடுக்க மாட்டேனா? இதுக்காக நீ அவ்வளவு தூரம் போய் சிரமப்பட்டு தபஸ் பண்ணி அதுக்கு போய் நீ பூஜை எல்லாம் பண்ணி இப்ப நீ கைலாசம் வரைக்கும் கிளம்பணுங்கிறியே, என்கிட்ட கேட்டா நானே கொடுக்க மாட்டேனா என்ன அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணா, இந்த பாசுபதாஸ்திரம் என் கையில வந்துடுது இல்ல, இதாலதான் நாளைக்கு அந்த பயல் ஜெயத்ரதனை நான் ஒழிச்சு கட்ட போறேன் அப்படின்னு சொன்ன அர்ஜுனனை சரி கிருஷ்ணன் சொல்றான், அர்ஜுனா ரொம்ப நேரம் ஆயிடுத்து, இவ்வளவு நேரம் நீ கண் முழிச்சிட்ட, போய் கொஞ்ச நாள் சித்தனாய் ஓய்வெடு, கார்த்தால எழுந்து பார்க்கல, இங்க பார் நீ நினைச்சது நடக்கும், நீ தைரியமா போ, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு கிருஷ்ணன் சமாதானம் பண்ணி அர்ஜுனன் அனுப்பி வச்சான். பிறகு சித்தனாய் கிருஷ்ணனும் கொஞ்சம் யோக நிதிரையில இருந்தான். காலமே பொழுது விடியறது. அன்றைய தினம் அன்னைக்கு 13வது நாள் யுத்தம். இப்படி பொழுது விடியறது. இப்படி பொழுது சூரியன் உதிச்ச உடனே எல்லார் மனசுலயும் இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கேள்வி. இன்றைய சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆச்சு. இப்ப சூரியன் உதிக்கரிச்சு அர்ஜுனன் இருக்கான், ஜெயத்ரதன் இருக்கான். இப்ப இந்த சூரியன் அஸ்தமனம் ஆச்சு, சாயங்காலம் யார் இருக்க போறா, யார் போக போறான்னு தெரியல. ஜெயத்ரதன் போவானா இல்ல அர்ஜுனன் போவானா இல்ல ரெண்டு பேருமே போயிடுவானா? எல்லார் மனசுலயும் அந்த எதிர்பார்ப்பு, கேள்வி, ஒரு கியூரியாசிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து அத்தனை ஜனங்களும் இன்னைக்கு யுத்தத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கார்கள். காலமே தர்மபுத்திரர் சீக்கிரமா எழுந்து தன்னுடைய அனுஷ்டானத்தை எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு அர்ஜுனன் என்ன தூங்கிட்டே இருக்கானே, பொழுது விடிச்சுடுத்து, எழுப்ப வேண்டாமான்னு தர்மபுத்திரர் போய் அர்ஜுனா எழுந்திருப்பா, இந்த ராத்திரி பூரா தூங்கல் இல்லையா, அதனால கொஞ்சம் அசந்துட்டான். அர்ஜுனா எழுந்திருப்பா, பொழுது விடிச்சிருத்துடா, எழுந்துரு அர்ஜுனா அப்படின்னு எழுப்பின உடனே பட்டுன்னு கண்ணை விழிச்சுட்டான். பொழுது விடிச்சுடுத்தா அப்படின்னு கண்ணை கசக்கின்றான். இப்படி கண்ணை அமட்டி எடுத்தே, ஒரு க்ஷணம் இப்படி தூங்கி போயிட்டேனே, பொழுது விடிஞ்சிடுத்தே அப்படின்னு உடனே அர்ஜுனன் எழுந்து தன்னுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கணும்னு வரான். தர்மபுத்திரர் சொல்ற, அர்ஜுனா வா, உனக்கு நானே அனுஷ்டானம் பண்ணி வைக்கிறேன் வா, ஏன்னா உன் மனசு இருக்கிற கவலைக்கு உன்னால சரியா கூட உன்னால அனுஷ்டானம் பண்ணிக்க முடியாது, வா நான் பண்ணி வைக்கிறேன் வா அப்படின்னு அர்ஜுனனை ஒரு ஆசனத்துல உட்கார வச்சு அர்ஜுனனுடைய தலையில நல்ல தீர்த்தத்தை எல்லாம் கொட்டி அர்ஜுனனுக்கு ஸ்நானம் பண்ணி வச்சு தர்மபுத்திரர் அர்ஜுனனை ஆஸ்வாசப்படுத்தி, அர்ஜுனா வா உன்னுடைய கவச்சத்தை எல்லாம் பூட்டிக்கோ அப்படின்னு தர்மபுத்திரரே உதவி பண்றார். அர்ஜுனனுக்கு அவனுடைய கவச்சத்தை எல்லாம் பூட்டி விட்டு அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா கிளம்புறியா, யுத்தத்துக்கு கிளம்பிட்டேன்னா தர்மபுத்திரருடைய திருவடியில விழுந்தான் அர்ஜுனன். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க, கிளம்புறேன், இன்னைக்கு ஒரு பெரிய காரியம் இருக்கு, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னது. தர்மபுத்திரர் ஏற இறங்க அர்ஜுனனை பாக்குறார்.
பார்த்து சொல்றார், தீர்காயுசா இருப்பா. நேத்திக்கு அபிமன்யுவுக்கும் இப்படிதான் ஆசீர்வாதம் பண்ணேன். துரதிருஷ்டவசமா அவனை இழந்துட்டோம். ஆனா அப்படி நான் உன்னை இழக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நானும் நீ தீர்காயுசா இரு, க்ஷேமமா இரு அப்படின்னு சொல்லி, கிருஷ்ணன் எங்க அண்ணா அப்படின்னு உடனே அர்ஜுனன் கிருஷ்ணனை தேடுறான். கிருஷ்ணன் அங்க வந்தான். நான் தயாரா இருக்கேன் அர்ஜுனா, நீ தான் கொஞ்சம் லேட் ஆயிடுத்தேன்னு பார்த்துட்டு இருந்தேன், நான் தயாரா இருக்கேன், வா கிளம்பலாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும் தர்மபுத்திரர் பாக்குறார், கிருஷ்ணா ஒரு நிமிஷம் அவகாசம் இருக்கா, ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கிருஷ்ணனுடைய கையை பிடிக்கிறார் தர்மபுத்திரர். சொல்லுங்க அண்ணா, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும், கிருஷ்ணா நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, காமியார்த்தமா நான் இது வரைக்கும் உன்கிட்ட வந்து எதுவும் கேட்டதில்லை இல்லையா, முதல் தடவையா நான் ஒண்ணு கேட்கிறேன், அர்ஜுனனை பாத்துக்கோ, அர்ஜுனனை பத்திரமா பாத்துக்கோ. ஏன்னா நான் அபிமன்யுவை இழந்த மாதிரி என்னால அர்ஜுனனை இழக்க முடியாது. ஏற்கனவே அபிமன்யுவை இழந்துட்டு நான் மனசுல ரொம்ப துக்கத்தோட இருக்கேன். அதனால அர்ஜுனனையும் நான் இழந்துட்டேன்னா அப்புறம் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கே ஒரு அர்த்தம் இல்லை. அதனால அர்ஜுனனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்னதும் தர்மபுத்திரர் ஆலிங்கனம் பண்ணிண்டான் கிருஷ்ணன். அண்ணா இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமான்னு, அர்ஜுனனை நான் பாத்துக்க மாட்டேனா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா அண்ணா உன்னுடைய மனசு ஏற்கனவே இப்ப சரியா இல்ல, இன்னைக்கு யுத்தத்துக்கு நீ வரியா வரலையா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதா, அதெல்லாம் இல்ல, யுத்தத்துக்கு நான் வரேன், அதுக்குன்னு வராமல்லாம் நான் கூடாரத்துல இருக்க முடியாது, அது கோழைத்தனம், அப்படி என்னால இருக்க முடியாது, நான் யுத்தத்துக்கு வரேன், நான் யுத்தம் பண்றேன், அதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா நீ அர்ஜுனனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு மட்டிலும் தர்மபுத்திரர் சொல்லி, சரி நாங்கள் புறப்படுறோம், எல்லாரும் புறப்பட தயாராகுங்கள் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும் எல்லாரும் அவரவர்களுடைய சைன்யத்தை எடுத்துட்டு புறப்பட தயாராகிறார்கள். இப்படி புறப்பட தயாரானதும் கிருஷ்ணார்ஜுனர்கள் ரதத்து மேல ஏறி உக்காந்துக்கிறா. கிருஷ்ணன் ஜல்லுன்னு ரதத்து மேல ஏறி உக்காண்டு அர்ஜுனனுடைய கையை பிடிச்சு அர்ஜுனனை தூக்கி உட்கார வச்சான். இப்படி அர்ஜுனன் பார்த்தா பக்கத்துல தாருகன் வந்து நிக்கிறான் கிருஷ்ணனுடைய ரதத்தை எடுத்துண்டு. அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா ஓ ரதம் தானே இது, ஓ ரதம் இப்ப எதுக்கு வருது, தாரகன் எதுக்கு ஓ ரதத்தை எடுத்துன்னு வந்துட்டு இருக்கான், அதுவும் ஆயுதம் கவச்சம் எல்லாம் அங்க இருக்கு, ஓ ரதம் எதுக்கு இப்ப வந்துட்டு இருக்கு குருக்ஷேத்திரத்துக்கு அப்படின்னு அர்ஜுனன் கேட்டதும், வாய மூடு, எதுவும் கேட்காத அர்ஜுனா, இன்னைக்கு தினம் நான் என்ன பண்றேனோ என்ன விடு, எதுவும் நீ பேசாத, என்கிட்ட எந்த கேள்வியும் நீ கேட்க கூடாது, பேசாம வா, எதுவும் கேள்வி கேட்காம நீ பேசாம வந்து யுத்தம் மட்டும் பண்ணு போறோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் ஜில்லு 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 ஜில்லுன்னு ரதத்தை ஓட்டிட்டு போறான். குருக்ஷேத்திர பூமி வந்துடுத்து. குருக்ஷேத்திர பூமியில பின்னாடியே தாருக்கனும் வந்து ஒரு இடத்துல நின்னான். பாஞ்சஜன்யத்தினுடைய துவனி கேட்டதுன்னா நம்ம உடனே கிருஷ்ணனுடைய ரதத்தை எடுத்துன்னு நம்ம கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக தாருக்கனும் தயாராகி அங்க வந்து நிக்கிறான். இப்ப குருக்ஷேத்திர பூமி அப்படியே பாக்குறான் அர்ஜுனன். இப்படி பார்த்து, கிருஷ்ணா இங்க எதிர பாக்தியா, பத்மவியூகம் அமைச்சிருக்கார் துரோணாச்சாரியார். பத்மவியூகம் அப்படிங்கிறது ஒரு தாமரை, பத்மம்னாலே தாமரை, தாமரை போல இப்படி வளைஞ்சு 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 சைன்யங்கள் அப்படி நிற்கும், அணிவகுக்கப்பட்டு சைன்யங்கள் நிற்கும். தாமரையினுடைய தண்டு எப்படி இருக்குமோ அது போல முன்னாடி பூரா தாமரை புஷ்பம் போல சைன்யங்கள் வளைஞ்சு வளைஞ்சு நிக்க, யாரு லட்சியமோ அவன் பின்னாடி நிற்பான். தாமரையினுடைய தண்டினுடைய ஓரத்துல நிக்கிறது போல லட்சியமாகிய ஜெயத்ரதனை பின்னாடி நிக்க வச்சுட்டு முன்னாடி ஏராளமான சைன்யங்களை கொண்டு வந்து பத்மவியூகம் அமைச்சு வச்சிருக்கார் துரோணாச்சாரியார். இத பார்த்த உடனே அர்ஜுனன் சொல்றான், பத்மவியூகம் கிருஷ்ணா, பார்த்தா தெரியறது பத்மவியூகம் அப்படின்னதும், ஆமா அர்ஜுனா பத்மவியூகம். என்ன மூளை அப்பாடி, துரோணாச்சாரியார்னா துரோணாச்சாரியார் தான். நேற்றைய தினம் சக்கரவியூகம் அமைச்சதுக்கு சலை இல்லையே, நீ பாரு பத்மவியூகம். ஏன்னா இந்த பத்மவியூகம்ங்கிறது எப்படின்னா ஒவ்வொரு சைன்யமும் இப்படி வளைஞ்சு 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 நிக்கிறது இல்லையா, தாமரை போல. அந்த மாதிரி ஏராளமான சைன்யங்கள், அதுல ஒவ்வொரு சைன்யத்தையும் அடிச்சு வீழ்த்தி அந்த சைன்யத்தினுடைய சேனாபதியோட போராடி அவனை அடிச்சு வீழ்த்தி, அடுத்தது சைன்யம் மறுபடியும் அந்த சைன்யத்தை அடிச்சு வீழ்த்தி அதனுடைய சேனாபதியை அடிச்சு வீழ்த்தி மறுபடியும் சைன்யம் நம்பர் 3, இப்படி ஒவ்வொரு சைன்யமா போகி 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 கடைசியில இருக்கு சிந்து தேசத்து சைன்யம், அதுக்கும் பின்னாடி நிக்கிறான் ஜெயத்ரதன். இப்படி இத்தனை சைன்யத்தையும் அங்கம் கலிங்கம்னு ஏகப்பட்ட சைன்யங்கள் வந்து நிக்க, இந்த சைன்யத்தெல்லாம் கடந்துட்டு ஜெயத்ரதன் கிட்டக்க போகணும்னா இந்த ஜென்மாவில முடியாது. ஏன்னா அப்படி அமைச்சு வச்சிருக்கார் துரோணாச்சாரியார். ஏன்னா இந்த ஒவ்வொரு ஒரு சைன்யத்தை கடக்கிறதுக்கே சாயங்காலம் ஆயிடும். சைன்யம்னா சைன்யம், அதாவது ஒரு கண்ட்ரி, ஒரு தேசம், ஒரு கண்ட்ரின்னு நம்ம எடுத்துப்போம். அந்த ஒரு தேசத்தினுடைய இருக்கிற அத்தனை வாரியர்ஸும் அங்க வந்து நிக்க, அதனுடைய சேனாபதி நிக்க, அதனுடைய ராஜா நிக்க, அந்த ஒரு தேசத்தினுடைய படையை கவிழ்த்தி மறுபடியும் மற்றொரு தேசம்னு போகி 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 இது போல
ஏராளமான சைன்யத்தை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஜெயத்ரதனை வச்சா இந்த ஜென்மாவில இனி அர்ஜுனனால ஜெயத்ரதன் கிட்ட போக முடியாது. அத மனசுல வச்சுட்டுதான் அப்படி அமைச்சிருக்கார் பத்ம வியூகத்தை. இந்த விஷயத்த சஞ்சயன் சொல்றான் திருத்தராஷ்டிரன்ட்ட, நிச்சயமா பத்ம வியூகத்தை கடந்துட்டு அர்ஜுனனால போக முடியாது அப்படின்னு துரோணாச்சாரியார் பத்ம வியூகம் வச்சிருக்கார் அப்படின்னு சொன்னதும் திருத்தராஷ்டிரன் சொல்றான், நீ 1000 சொல்லு சஞ்சயா, என்னால இதை ஏத்துக்க முடியல. கிம்னு சஞ்சய சங்கிராமே விருத்தம் துர்யோதனம் பிரதி பரிதேவோ மகாநத்ய ஸ்ருதோமே நாபிநந்தனோ. துரியோதனன் பண்ணது அட்டுழியம், எனக்கே இது புரியறது. திருத்தராஷ்டிரனே சொல்றான் இத. துரியோதனம் பிரதி அநியாயம் பண்ணிட்டான் துரியோதனன். அதனால இப்படி யுத்த நீதியை மீறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன எதிர்பார்க்கல மகாராஜா, உங்க பிள்ளை என்னைக்காவது மன்னிக்கணும், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கோ. சஞ்சயன் சொல்றான், என்னைக்காவது உங்க பிள்ளை நீதிப்படி நடந்திருக்கானா? அன்னைக்கு சூதாட்ட அரங்கத்துல தியூத அரங்கத்துல நம்மளுடைய குலமகள் திரௌபதியை கூட்டின்னு வந்து அவமானப்படுத்தி இருக்கான். அப்படி இருக்கிறவன் நீதிப்படி நடப்பான்னு வேற நீங்க இன்னும் எதிர்பார்க்கிறீங்களா? தப்புதான் சஞ்சயா, நீ சொல்றது சரிதான். அதுக்கு நீ யுத்தத்திலேயாவது யுத்த நீதியை கடைபிடிப்பான்னு நான் நினைச்சேன். அதுக்கு நீ இந்த அளவுக்கு கீழ்த்தனமா போய் இப்படி அபிமன்யுவை அநியாயமா கொலை பண்ணுவான்னு நான் நினைக்கல. அதனால சஞ்சயா, எனக்கு என்ன தோன்றது, இன்னைக்கு என்னுடைய மாப்பிள்ளை ஜாமாதாவான ஜெயத்ரதனை நான் இழக்கதான் போறேன். இன்னைக்கு நான் துஷலாவை நான் வேற கதியில பார்க்க போறேன். நீ வேணா பார், நிச்சயம் நீ சொல்ற ஏதோ பத்ம வியூகம் அமைச்சிருக்கார், இதை தாண்டிட்டு அர்ஜுனன் போறதுக்கே சாயங்காலத்துக்கு மேல ஆயிடும்னு நீ சொல்ற. ஆனால் எனக்கு மனசுல என்ன தோன்றது, அர்ஜுனன் ஏதாவது பண்ணி போயிடுவான், போய் ஜெயத்ரதனை இன்னைக்கு விழ மாட்டான்னு எனக்கு தோன்றது அப்படின்னு திருத்தராஷ்டிரன் சொல்றான். சரி மகாராஜா, பாப்போமே, யுத்தம் ஆரம்பிக்க போறது, பாப்போமே என்னதான் நடக்கிறதுன்னு பாப்போம் அப்படின்னு சஞ்சயன் பாக்குறான். இப்ப என்ன ஆறுது குருக்ஷேத்திரத்துல சொல்லு. பாஞ்சஜன்யத்தை ஹோதரான் ரிஷிகேஷன். கிருஷ்ணனாகிய ரிஷிகேஷன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து சங்கநாதம் பண்றான். அர்ஜுனன் தேவதத்தத்தை எடுத்து சங்கநாதம் பண்றான். யுத்தம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சஞ்சயன் நீங்க சொல்ல, அங்க கிருஷ்ணார்ஜுனர்கள் பாஞ்சஜன்யத்தையும் தேவதத்தையும் ஊதி யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு துரோணர் அங்க சங்கநாதம் பண்ண உடனே இவர்களும் சங்கநாதம் பண்ணியாச்சு. பண்ணி இத பாக்குறான் அர்ஜுனன். பத்ம வியூகம் கிருஷ்ணா, இதுல இருக்கிற ஒரு சைன்யத்தை தாண்டறதுக்கே நமக்கு மத்தியானம் ஆயிடும். அப்படி இருக்க ஏகப்பட்ட சைன்யம், இதை தாண்டின்ற ஜெயத்ரதன் கிட்டக்க இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள போக முடியுமான்னு எனக்கு தெரியல. சாத்தியம் இல்ல கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் சொன்னது. ஏண்டா அர்ஜுன, அறிவு இருக்கா உனக்கு? கொஞ்சமாவது மூளை இருக்கா? என்ன பேசுற நீ? யுத்த காலத்துல முடியாதுன்னு எடுத்ததும் ஆரம்பமே முடியாதுன்னு அஸ்து பாடுவாளா? இது என்ன நீ இப்படி பேசுவியா அர்ஜுனா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்பதான் ஆரம்பிக்க போறோம், யுத்தத்தை ஆரம்பிக்க போறோம், இப்ப போய் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கியே, வெக்கமா இல்லையா அர்ஜுனா உனக்கு? இந்த மாதிரிலாம் நீ பேசாத. தளர்ச்சி கிருஷ்ணா, தளர்ச்சி. என்னுடைய புத்திரனை வேற இழந்துட்டேன் இல்லையா? அதனால அதெல்லாம் தூக்கி ஓரமாவை. உன்னுடைய துக்கம் தாபம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாவை. இப்போ உன்னுடைய லட்சியம் ஜெயத்ரதனா இருக்கணும். உன்னுடைய லட்சியம் சூரியன் அஸ்தமனம் ஆர்த்துக்குள்ள ஜெயத்ரதனை நீ வதம் பண்றேன்னு சொன்னதுதான் அபிமன்யுக்கு நீ கொடுக்க போற நீதி. இன்னைக்கு அவனுக்கு ஜஸ்டிஸ் வேணும் இல்லையா? அதுக்காக நீ உன்னுடைய துக்கத்தை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இப்ப அபிமன்யுவை பத்தி யோசிக்காத. இப்ப நீ ஜெயத்ரதனை பத்தி மட்டும் யோசி. அவனை எப்படி நம்ம டார்கெட் பண்றோங்கிறத மட்டும் நீ இப்ப யோசிக்கணும். விவேகமா நடந்துக்கோ, விவேகத்தோட நடந்துக்கோ அர்ஜுனா. இந்த நேரத்துல உன்னுடைய துக்கத்துக்கெல்லாம் நீ இடம் கொடுக்காத. எடுத்ததும் இந்த சைன்யத்தை பார்த்துட்டு ஐயோ நம்மளால ஆகாது இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. முடியும், நம்மளால முடியும், வா போடுவோம் வா. சரி அர்ஜுனா, உன்னை நான் உற்சாகப்படுத்துறேன். கிருஷ்ணன் உற்சாகப்படுத்துறான் அர்ஜுனனை. ஏன்னா அவன் இப்ப தளர்ந்து போறான் இல்லையா, அதனால உற்சாகப்படுத்துறான். உன்னை உற்சாகப்படுத்துறேன். நம்ம பார்த்து சரமாரியா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம், வா. இந்த சைன்யங்கள் இவ்வளவு இருக்கே இவ்வளவு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்காத, எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காத. உன்னுடைய காண்டீபத்தை எடு, சரமாரியா அடிச்சு தள்ளு எல்லாரையும். சரமாரியா எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு முன்னாடி ரத்தம் போயிட்டே இருப்போம், வா. நானும் நீயும் ஒரு போட்டி வச்சுக்கலாம். நான் எவ்வளவு வேகமா நான் ரத்தம் ஓட்டுறேனோ அவ்வளவு வேகமா நீ எனக்கு பாதை கொடுக்கணும். பாதை கொடுக்கணும்னா எதிரில சைன்யங்கள் நிக்கிறது இல்லையா, சைன்யத்தை அடிச்சு அர்ஜுனன் துவம்சம் பண்ணான்னா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனுக்கு அங்க போறதுக்கு பாதை வரும். அதனால நான் எவ்வளவு வேகமா நான் இப்ப இந்த ரதத்தை ஓட்டுறேனோ அவ்வளவு வேகமா நீ இந்த சைன்யத்தை துவம்சம் பண்ணி எனக்கு பாதை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, உடனே அர்ஜுனனுக்கு ஒரு உற்சாகம் அப்படின்னு இப்படி தெளிஞ்சான் அர்ஜுனன். கிருஷ்ணா, நானும் உன் போட்டிக்கு வரேன்.
எவ்வளவு வேகமா நான் இந்த சைன்யத்தை அடிச்சு தள்ளுறேன்னா அவ்வளவு வேகமா நீ ஒரு ரதத்தை ஓட்டணும். இன்னைக்கு நீ வேகமா ரதம் ஓட்டுறியா இல்ல நான் வேகமா இந்த சைன்யத்தை அடிச்சு தள்ளுறேனான்னு பாக்கலாம். நானும் நீ ஒரு போட்டி வச்சு போவா. எவ்வளவு வேகமா நீ ரதம் ஓட்டுறியோ அவ்வளவு வேகமா நான் சைன்யத்தை அடிச்சு தள்ளுவேன். எவ்வளவு வேகமா நான் சைன்யத்தை அடிச்சு தள்ளுறேனோ அவ்வளவு வேகமா நீ ரதம் ஓட்டணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு தனக்குள்ளேயே ஒரு உடன்பாடு வச்சிருந்தார்கள். வா அவ்வளவுதானே, வா கை கொடு அர்ஜுனா, கை கொடு, வா கை அடி. ஒரு நண்பர்கள் அப்படித்தானே இருப்பா. அடிச்சு ஆரம்பிக்கலாமா, விளையாடலாம், வா சும்மா விளையாடி தள்ளுவோம் வா அப்படின்னு கிருஷ்ணன் ரதத்தை எடுத்துன்னு ஜெல்லுன்னு முன்னாடி போலார். விளையாட ஆரம்பி அர்ஜுனா, விளையாட வா அப்படின்னு சொன்னதும் அர்ஜுனன் தன்னுடைய புங்கான பானங்களை போட்டு தள்ளி எதிரில இருக்கக்கூடிய சைன்யத்தெல்லாம் அப்படி துவம்சம் பண்ணிட்டு தகர்த்தெறிஞ்சுட்டு அர்ஜுனன் போக, அப்படியே கிருஷ்ணன் வேகமா ஜிரு 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 ஜிருன்னு ரதத்தை ஓட்டிண்டு போக, இப்படி போற போக்குல அர்ஜுனன் இப்படி திரும்பி பார்த்தான். தர்மபுத்திரரை பார்த்தான். சாத்தியகி ஞாபகம் இருக்குல்ல சாத்தியகி, நான் இன்றைய தினம் ஏதோ எனக்கு துரோணர் என்னுடைய லட்சியம் இல்லை. ஏன்னா துரோணாச்சாரியரை பத்தி என்னால இப்ப யோசிக்க முடியாது. என்னுடைய லட்சியம் ஜெயத்ரதன். அதனால துரோணர் யுதிஷ்டிரரை கைது பண்றாரான்னு என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. சாத்தியகி உன்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போறேன், அண்ணாவை பாத்துக்கோ, நான் மேற்கொண்டு நான் புறப்படுறேன் அண்ணா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சரமாரியா அடிச்சு தள்ளிண்டு பத்ம வியூகத்தை துவம்சம் பண்ணிட்டு முன்னாடி ரதம் போறது. கிருஷ்ணார்ஜுனர்கள் ரதத்தை எடுத்துட்டு துவம்சம் பண்ணிட்டு சைன்யத்தை எங்க பார்த்தாலும் யானைகள் செத்து கிடக்கு, குதிரைகள் செத்து கிடக்கு. அர்ஜுனன் சரமாரியா பூந்து விளையாடுறான், பம்பரமா சுழல்றான். திடீர்னு பார்த்தா இங்க அர்ஜுனன் அங்க அர்ஜுனன் அங்க அர்ஜுனன்னு அப்படியும் இப்படியுமா போய் அத்தனை சைன்யத்தையும் சரமாரியா துவம்சம் பண்ணிட்டு அர்ஜுனன் முன்னாடி போக, இப்ப எதிரில முதல்ல துரோணாச்சாரியாரே வந்து நிற்கிறார். துரோணாச்சாரியார் வந்து நின்று அர்ஜுனா என் கூட யுத்தம் பண்ணு, என் கூட யுத்தம் பண்ணுன்னு துரோணர் வந்து நிக்கிறார். துரோணரோட கொஞ்சம் யுத்தம் பண்ணி பார்த்தான் அர்ஜுனன். பிறகு பார்த்து யோசிச்சான். இப்பதானே கிருஷ்ணன் சொன்னான் விவேகமா நடந்துக்கோன்னு சொன்னான் இல்லையா, இந்த நிமிஷம் நம்ம விவேகமா நடந்துக்கணும். இப்ப துரோணர் நமக்கு முக்கியம் இல்ல, துரோணர் அடிக்கிறது நம்ம லட்சியமும் இல்லை அப்படின்னு நினைச்ச அர்ஜுனன் என்ன பண்ணான், உடனே தன்னுடைய பானங்கள் எல்லாம் கீழே வச்சான். கீழே வச்சு துரோணாச்சாரியார நமஸ்கரித்தான். நீங்க என்னுடைய குரு, என்னுடைய ஆச்சாரியன், அந்த மரியாதை எனக்கு இன்னமும் இருக்கு உங்க மேல. உங்க மேல எனக்கு இன்னைக்கு எந்த கோபமும் இல்லை. ஏன்னா காரணம் இன்றைய தினம் நான் இவ்வளவு தூரம் இங்க யுத்தம் பண்றேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த வித்தை தான். உங்க மேல இருக்கிற மரியாதை எனக்கு இன்னமும் இருக்கு, எனக்கு குறையல. அதனால நான் உங்களை நமஸ்கரிக்கிறேன், எனக்கு வழி விடுங்க. என்னால உங்களை அடிச்சு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, இப்போ கொஞ்சம் வழி விடுங்க, நான் முன்னாடி போறேன், நான் போய் ஆகணும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது அர்ஜுனா, என் கூட யுத்தம் பண்ணு. யுத்த களம்னு வந்தாச்சுன்னா இந்த ஆச்சாரியன் சிஷ்யன் இதெல்லாம் கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் எதிரிதான். எனக்கு நீங்க யுத்தம் பண்ணு, அப்புறமா நீ போ, என்ன தெரிஞ்சுட்டு அப்புறமா நீ போகலாம் அப்படின்னதும், ஆச்சாரியரே நீங்க எவ்வளவு பேசினாலும் என்ன ப்ரொவோக் பண்ணணும்னு பாக்குறீங்களா தானே, என்ன நீங்க எவ்வளவு பேசினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கிருஷ்ணா ரதத்தை எடுத்து நீ முன்னாடி போ, இவர் என்ன பண்றாருன்னு நானும் பாக்குறேன். என்ன பண்ணுவார் துரோணர் மிஞ்சி மிஞ்சி போய், நான் பாக்குறேன் போ. நீ இவரோட இன்னைக்கு யுத்தம் பண்ணி என்னால என்னுடைய அவகாசத்தை வீணடிக்க முடியாது, நான் போய் ஆகணும் ஜெயத்ரதன் கிட்ட. நீ ரதத்தை எடுத்துட்டு முன்னாடி போயேன், பாக்குறேன் என்ன பண்றாரு பாக்குறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னது. உடனே ஜெர்ன்னு கிருஷ்ணன் ரதத்தை எடுத்து சல்லுன்னு ஓட்டுறான். ஓட்டி பார்த்தான் துரோணனா, எவ்வளவு தைரியம் இந்த பயலுக்கு, நான் இவ்வளவு தூரம் சொல்லின்னு இருக்கேன், என்ன மீறி இவன் போறானே, சரி போட்டம் போன்னு விட்டுட்டான் துரோணர். போய் போட அர்ஜுனா போ, கிளம்பு போ, இப்ப என்ன உனக்கு என்ன முன்னாடி போகணும் அவ்வளவுதானே, கிளம்பு போ. ஏன்னா உன் கூட உட்காந்து வாக்குவாதம் என்னாலையும் பண்ண முடியல, இப்போ எவ்வளவோ சைன்யங்கள் இருக்கு, அதை தாண்டிட்டு ஜெயத்ரதன் கிட்ட உன்னால போக முடியும்னு நினைக்காத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என் வேலையை நான் பாத்துக்கிறேன், என் வேலையை என்ன செய்ய விடுங்க போறோம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் முன்னாடி போயிட்டான். துரோணர் சரி போறது போன்னு விட்டுட்டார். ஏன்னா இப்ப அர்ஜுனன் விலகிட்டான் இல்லையா, இனி யுதிஷ்டிரரை கைது பண்ணலாம் அப்படிங்கிறது துரோணருடைய எண்ணம். அதனால சரி போனா போகட்டும் அர்ஜுனன் விட்டுட்டார். விட்ட பிறகு இங்க பீமசேனன் பாக்குறான், துரோணர் வரார். சாத்தியகி பாத்தியா துரோணர் வந்துட்டு இருக்கார், நம்மள நோக்கிதான் வரார், எனக்கு தெரிஞ்ச அண்ணா யுதிஷ்டிரருக்காக வராருன்னு நினைக்கிறேன். சாத்தியகி நான் ஒண்ணு பண்றேன், நான் முன்னாடி போறேன், நான் அர்ஜுனனுக்கு சகாயம் பண்ணணும். ஏன்னா பீமசேனன் சொல்லியிருக்கான் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா உனக்கு ஏதாவது சகாயம் தேவைப்பட்டா உடனே உன்னுடைய தேவதத்தத்தை எடுத்து சங்கநாதம் பண்ணு, நான் எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவேன், எங்க இருந்தாலும் உனக்கு சகாயத்துக்கு வந்துருவேன் அப்படின்னு பீமசேனனும் சொல்லியிருக்கான். நான் அர்ஜுனனுக்கு சகாயத்துக்காக நான் போலாம்னு இருக்கேன், நான் அர்ஜுனன் கூட போகணும். நான் துரோணரோட கொஞ்ச நேரம் நான் யுத்தம் பண்றேன், அவரை இந்த பக்கம் வரவிடாம நான் பாத்துக்கிறேன். அதுக்கு பிறகு சாத்தியகி ஒருவேளை துரோணர் என்ன மீறி இங்க வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, நீதான் அண்ணாவை காப்பாத்தணும், அண்ணா கூடவே நீ இரு அப்படின்னு சாத்தியகிய காவலுக்கு வச்சுட்டு பீமசேனன் புறப்பட்டு நேர துரோணாச்சாரியார் எதிரில வந்து நிக்கிறான். துரோணருடைய எதிரில வந்து பீமசேனன் நின்னதும் பீமசேனன் இப்படி பாக்குறான் ஏற இறங்க, சுவாமி கொஞ்சம் எனக்கும் வழி விடுறீங்களா, அர்ஜுனனுக்கு வழி விட்டேன் இல்லையா, நான் பார்த்தேன்,
அர்ஜுனனுக்கு வழி விட்டேன், நான் பார்த்தேன். அந்த மாதிரி நானும் கேட்கிறேன், கொஞ்சம் கிருப்ப பண்ணி எனக்கும் வழி விடுறீங்களா, நானும் போயிடுறேன் அப்படின்னதும், என்ன பீமா நீ யுத்தம் பண்றதுக்கு பயமா? பயமா? எனக்கு எனக்கு பயமா? அதுவும் உங்ககிட்டயா? இல்ல, நீங்க இப்ப அர்ஜுனனுக்கு வழி விட்டதுனால நானும் கேட்கிறேன், எனக்கு வழி விடுறீங்களா இல்லையா அப்படின்னது. இதுதான் அர்ஜுனனுக்கும் உனக்கும் வித்தியாசம். ஏன் பீமா, அர்ஜுனன் என் கிட்டக்க முறைப்படி என்னை வந்து நமஸ்கரிச்சு என்னை சேவிச்சு அவன் என்னை வழியில குறுக்க வராதிங்கோன்னு சொல்லி என்கிட்ட முறைப்படி எப்படி அனுமதி வாங்கணுமோ வாங்கிட்டு போனான். ஆனா நீ வந்து எப்படி பேசுறப்ப, வழி விடு நான் போயே ஆகணும் அப்படிங்கிற தோரணையில நீ பேசுற. அதனால அர்ஜுனனுக்கு நான் அனுமதி கொடுத்தா மாதிரி உனக்கு நான் அந்த அனுமதி கொடுக்க முடியாது. என் கூட நீ யுத்தம் பண்ணிதான் ஆகணும். பீமம் து சமரே துரோணஹ வாரயித்வா ஷரோமிஹி அகரோத் சஹசா நாதம் பாண்டூனாம் பயமாததத் தத்யுத்தமாசீத் சுமஹத் கோரம் தேவாசுரோபமோ துரோணஸ்ய ச மகாராஜா பீமஸ்ய ச மகாத்மனஹ. இந்த கட்டத்தை வியாச பகவான் பாக்குறாரு இல்லையா, இந்த பீமனும் துரோணரும் பேசிக்கிறது. இதை எப்படி வர்ணிக்கிறார்னு பாக்கணும் இந்த ஸ்லோகத்துல. இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறார்கள். முதல்ல பீமசேனன் சொல்றான், ஆமா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், அர்ஜுனனை போல நான் கிடையாது, அர்ஜுனனுக்கு எனக்கு வித்தியாசம் உண்டு, அது உண்மைதான். நான் அர்ஜுனனை போல என் ஆச்சாரியன் என் பிதாமகன் இந்த மாதிரி இறக்கம் பாவம் பரிதாபம் ஒன்னும் நான் பார்க்க மாட்டேன். என் எதிர வந்தாச்சுன்னா நீங்க எனக்கு துரோகி, அவ்வளவுதான் நான் நினைப்பேன். நான் அர்ஜுனனை போல சாஃப்டா வந்து உங்களை நமஸ்கரிச்சு கேட்டு அனுமதி வாங்கிட்டு அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. நேரம் உங்களை துவம்சம் பண்ணி தள்ளிட்டு போயிடுவேன் அப்படின்னு பீமசேனன் சொல்ல, அப்படியா அவ்வளவு திமிரு இருக்கா உனக்கு, அப்படியாக வா என்னோட யுத்தம் பண்ணு அப்படின்னு அதிகோரமா யுத்தம் நடக்கிறது பீமசேனனுக்கும் துரோணாச்சாரியாருக்கும். கோரம் தேவாசுர சமாபமம், தேவாசுர யுத்தம் போல பீமனுக்கும் பீமசேனனுக்கும் துரோணாச்சாரியாருக்கும் யுத்தம் நடக்க, பிறகு ஒரு கட்டத்துல துரோணர் சொல்றார், இவ்வளவுதானா உன்னுடைய கைப்பக்குவம், உனக்கு அடிக்கவே தெரியல, என்னமோ என்ன துவம்சம் பண்ணிட்டு போவேன்னு சொன்னியே, என்ன பண்ண? ஆச்சாரியரே என் தலையெழுத்து, நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய அண்ணா என்ன அப்படி வளர்த்து வச்சிருக்காரே, அதனால என்னதான் நான் உங்களை அடிச்சாலும் உங்களை வதம் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன இருந்தாலும் எனக்கு குருவா போனதுனால வதம் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். என்னதான் பீமன் அவரை துரோகின்னு நினைச்சாலும் இதுதான் தர்மபுத்திரருடைய வளர்ப்பு. அவருடைய வளர்ப்பு பீமனுக்கும் அது மனசுல வந்துடுது. ஆச்சாரியனை வதம் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால என்ன நினைக்கிறான் பீமன், உங்களை வதம் பண்ண என்னால முடியல அப்படின்னு சொன்னதும், இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு, வெட்டி பேச்செல்லாம் பேசக்கூடாது, யுத்த களம்னு வந்தாச்சுன்னா அதெல்லாம் பார்க்க கூடாது, இதை நான் உனக்கு சொல்லி கொடுக்கலையா பீமா? ஏன் பீமா நீ என்னுடைய சிஷ்யன் தானே, உனக்கு நான் யுத்த களம்னு வந்தாச்சுன்னா எதிரில யார் இருக்கான்லாம் பார்க்க கூடாதுன்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்கலையா? அதுபடி உனக்கு அடிக்க முடியலையா உன்னால என்ன அப்படின்னதும், அப்படியா உங்களுடைய டீச்சிங்ல உங்களுக்கு அவ்வளவு சந்தேகம் வந்துடுதா, அப்படியாக இப்ப என் கைவண்ணத்தை பாருங்கள் அப்படின்னு உடனே பீமசேனன் தன் கதைய கையில எடுத்தான். கதைய கையில எடுத்து துரோணருடைய ரதத்தை ஒரு முறி முறிச்சான். ஒரு முறி முறிச்ச உடனே துரோணாச்சாரியர் ரதத்திலேந்து அப்படியே கீழே மடேர்னு வந்து கீழே விழுந்தார். உடனே தலை கிறுக்கிறுத்திருத்து, தலை சுத்திடுத்து, தலை சுத்தி அப்படி கிருன்னு தலை சுத்தி நாடிகள் தளர்ந்து அப்படியே துரோணாச்சாரியார் வந்து கீழே விழ, இந்த கட்டத்தை ஒரு சர்க்காஸ்டிக்கா சொல்றார் வியாச பகவான். வியாச பகவான் கூட இந்த கட்டத்தை பார்த்து ஒரு சர்க்காஸ்டிக்கா இது வருது. துரோணஸ்ய ச மகாராஜா பீமஸ்ய ச மகாத்மனஹ. துரோணர மகாத்மான்னு சொல்லி பீமன மகாராஜான்னு சொல்லணும், அதுதானே வாஸ்தவம். ஏன்னா பீமன் க்ஷத்ரியன், அவனை வேணா மகாராஜான்னு சொல்லலாம். ஆனால் இங்க அப்படியே ஆப்போசிட்டா என்ன வருது, துரோணஸ்ய ச மகாராஜா, மகாராஜா துரோணர், மகாத்மா பீமன். துரோணஸ்ய ச மகாராஜா பீமஸ்ய ச மகாத்மனஹ. பாஞ்சால தேசத்துல பாதிய வாங்கிட்டு அதுல ராஜாவா இருந்து அரசாட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய துரோணர் மகாராஜா தான். ஆனா என்ன இருந்தாலும் தர்மத்து பட்சம் நான் இருக்கேன்னு கட்டுப்பட்ட பீமசேனன் மகாத்மா தானே. அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல இப்படி வருது, துரோணஸ்ய ச மகாராஜா பீமஸ்ய ச மகாத்மனஹ. இப்படி துரோணாச்சாரியார் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பீமசேனன், யாருப்பாங்க உங்களுடைய ஆச்சாரியர், உங்களுடைய கட்சியில சேனாபதி மயக்கம் போட்டு விழுந்துட்டார், இந்த ஆச்சாரியருக்கு ஏதாவது உங்க பூஜால தீர்த்தம் வச்சிருந்தா கொண்டு வந்து கொடுத்து அவரை ஆஸ்வாசப்படுத்தி அவருக்கு சிகிச்சை பண்ணுங்க, நான் மேற்கொண்டு புறப்படுறேன் அப்படின்னு பீமசேனன் ஜிர்ன்னு தன்னுடைய ரதத்தை எடுத்துட்டு துரோணரை அடிச்சு கீழே தள்ளிட்டு அவன் புறப்பட்டுட்டான்.
புறப்பட்டு முன்னாடி போறான்னு போய் பார்த்தா அர்ஜுனனுடைய ரதம் எங்க இருக்குன்னு பார்த்தா எங்கேயோ போயிடுத்து அர்ஜுனனுடைய ரதம். சரமாரியா அடிச்சு தள்ளிட்டு முன்னாடி போயிட்டான். ஏன்னா இவர் துரோணரோட யுத்தம் பண்ணிட்டு பீமசேனன் வரத்துக்குள்ள பார்த்தா இப்பதானே இங்க போயிட்டு இருந்தான் அர்ஜுனன், அதுக்குள்ள எங்க போயிட்டான், ஒரு 10 நிமிஷத்துல எங்க போயிட்டான்னு பார்த்தா எங்கேயோ போயிடுத்து ரதம், முன்னாடி போயிடுது. பார்த்தது சரி, அர்ஜுனன் முன்னாடி போயிட்டான், இனிமே அவனை தேடிட்டு நம்ம போக வேண்டாம், நம்ம இங்க இருக்கிற சைன்யத்தை சமாளிக்கலாம்னு பீமசேனன் வேற யாரு என்னோட யுத்தம் பண்ண எதிரில இருக்காரு இப்படி பாக்குறான். பார்த்தா அந்த ராதேயன் கர்ணன் வந்து நிக்கிறான். கர்ணனை பார்த்த உடனே அப்படி ஒரு ஆக்ரோஷம் வந்தது பீமசேனனுக்கு. கர்ணனை பார்த்த உடனே தன்னுடைய கண்கள் செவந்தது, அப்படி நாடிகள்லாம் துடிக்கிறது பீமசேனனுக்கு. அடே ராதேயா, கர்ணா நீயா, என்ன சொன்ன அன்னைக்கு யூத அரங்கத்துல என் திரௌபதியை பார்த்து என்ன சொன்ன, என்னென்ன வார்த்தைகள் பேசின அவளை, அவளுடைய துகிலுறப்புக்கு காரணமே நீதான், அவ புடவைய அவருன்னு சொன்னதே நீதான், இத்தனை நாள் என் கையில நீ மாட்டல, நீங்க மாட்டினியா ராதையா, வா உன்னோட நான் யுத்தம் பண்றேன் வா. அது மட்டும் இல்லாம என்னுடைய அபிமன்யுவை கொலை பண்றதுக்கு நீ ஒரு காரணமா இருந்தியேச்சி, உனக்கு கொஞ்சமாவது தர்மம் தெரியும்னு நான் நினைச்சேனேடா, இப்படி அநியாயம் பண்ணி அந்த குழந்தைய சம்ஹாரம் பண்றதுக்கு நீயும் ஒரு காரணமா இருந்துட்டியே, இதை நான் விட முடியுமா, என்னால உன்னை விட முடியுமா, உன்னை நான் மன்னிக்க முடியுமா, உன்னை நான் மன்னிச்சா நான் மனுஷனா, அப்புறம் என்ன இந்த லோகத்துல யாருமே என்ன மன்னிக்க மாட்டான். இந்த அளவுக்கு அநியாயம் பண்ண அநீதி பட்சம் இருந்த ராதேயா, கர்ணா உன்னை மட்டிலும் நான் மன்னிச்சேன்னா இந்த உலகத்துல அப்புறம் யாருமே இந்த பீமசேனனை மன்னிக்க மாட்டான். அந்த அளவுக்கு எங்களுக்கு போரும் போருங்கிற அளவுக்கு நீ இம்சை கொடுத்துட்ட. கிருஷ்ணாயாஸ்ச பரிக்லேஷம் சபா மத்யே துராத்மபிஹி கேஷபக்ஷ கிரகம் சைவ துஷாசன கிருதம் ததாகா. கிருஷ்ணாயா, கிருஷ்ணாயாஸ்சன இந்த இடத்துல திரௌபதி, திரௌபதிக்கு தானே கிருஷ்ணேன்னு பெயர். அந்த கிருஷ்ணைய ரஜஸ்வலையா இருக்கிற சமயத்துல அவளை இழுத்துண்டு வந்து சபா மத்யே துராத்மபிஹி, அந்த காட்சியை என்னால மறக்க முடியுமா என் ஜன்மால. கேஷபக்ஷ கிரகம் சைவ, கேஷத்தை பிடிச்சிட்டு ஈவரக்கமே இல்லாம துஷாசனன் இழுத்துன்னு வந்தானே, துஷாசன கிருதம் ததாகா பருஷாணி நிஜ வாக்கியம் ச கர்ணோ நோக்தானி பாரத பதிமன்யம் பரீப்சஸ்வன சந்தி பதயஸ்தவ. ஏ கர்ணா, என்னென்ன வார்த்தைகள் பேசின இன்னைக்கு தியூத அரங்கத்துல. அது மட்டிலும் இல்லாம நேற்றைய தினம் எங்க பிள்ளைய அநியாயமா கொலை பண்ணியே, த்ரிநீர் கிருத்ய யதா பார்த்தஹா தவ புத்ரோ பவல்கஹா, பார்த்தனுடைய புத்திரனை போட்டு அப்படி வதம் பண்ணீர்களே, இந்த குற்றத்துக்கு உன்னை மன்னிக்க முடியுமா கர்ணா, வா யுத்தத்துக்கு அப்படின்னு பீமசேனனுக்கும் கர்ணனுக்கும் அதி ஆச்சரியமா யுத்தம் நடக்க, கர்ணன் தனுர்தரன், தனுச ஊனிண்டு கர்ணன் யுத்தம் பண்றான். பீமசேனன் வில்வித்தையிலும் சிறந்தவன், அதனால தன்னுடைய வில்லம்பை எடுத்து அஸ்திரங்களை எடுத்து பீமசேனன் கர்ணனோட யுத்தம் பண்ண, பீமனுடைய நான்கயிறை கர்ணன் உடைச்சிட்டான். தன் நான்கயிறை உடைச்சிட்டான் அப்படிங்கிற கோபத்துல உடனே கர்ணனுடைய ரதத்து மேல பாஞ்சிட்டானாம் பீமசேனன். என்னுடைய வில்லுடைய நான்கயிறை வேணா நீ உடைக்கலாம், இப்ப நான் என்ன பண்றேன் பாருன்னு கர்ணனுடைய ரதத்து மேல பாஞ்சிட்டான் பீமசேனன். பாஞ்சி கர்ணனுடைய கொடிய உடைக்கலாம்னு போறான். கர்ணனுடைய கொடியை உடைக்கிறதுக்காக பீமசேனன் கர்ணனுடைய ரதத்து மேலேயே பாஞ்சிட, அந்த காட்சி தான் தெரியுது, இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பாத்துக்கலாம். பீமசேனன் அப்படி கர்ணனுடைய ரதத்துல பாஞ்ச உடனே இது ரதத்து மேலேயே ஏறி தன்னை அடிக்க வரான் போல இருக்குன்னு கர்ணன் பயந்து போய் கீழே குனிஞ்சுக்கிறான். ஆனால் பீமசேனனோ, சி கோழ, உன்னெல்லாம் நான் அடிக்க மாட்டேன்டா, நான் அடிக்கிற அளவுக்கெல்லாம் நீ அவ்வளவு வர்த்தே இல்ல, பயப்படாத, தைரியமா உட்காரு, உன்னுடைய கொடியை உடைக்கதான் நான் வந்தேன் அப்படின்னு பீமசேனன், நீ கோழ கோழ, என்னுடைய பிள்ளை அபிமன்யு கூடவே உன்னால போராட முடியல, என் கூட எல்லாம் நீ போராடுவியா அப்படின்னு பீமசேனன் அந்த கர்ணனுடைய கொடிய ஒரு உடைச்சு கீழே தள்ளினான். கீழே தள்ளின உடனே கர்ணனுக்கு கோபம் வந்து, நானா கோழ, போ அந்தண்ட அப்படின்னு பீமசேனனை ஒரு தள்ளினான். தள்ளின உடனே என்னையா தள்ளுற அப்படின்னு பீமசேனன் ஒரு யானைய கையில எடுத்துட்டான். ஒரு யானை செத்து போய் கிடக்கு, யானைன்னா யானை, யானை செத்து போய் கிடக்கு, அந்த யானையே கையில தூக்கிட்டான். யானையே தூக்குவானாகில் பீமனுடைய பிரபாவம் எத்தகையது, யானையே கையில தூக்கினான். யானையை, செத்த யானைய கையில தூக்கி அப்படியே நேர கர்ணன் மேல போடுறதுக்காக வரான், அந்த யானையை வீசி எறிய வரான். இத பார்த்ததும் கர்ணன், இது என்ன இவன் மனுஷனா வேற ஏதாவதா, ஹே பீமா என்ன பண்ற, யானைய தூக்கி என்ன அடிக்க வர, நீ என்ன மனுஷனா இல்ல வேற ஏதாவதா, நீ பிசாசுடா, நீ முதல்ல மனுஷனே இல்ல, எப்படி அநியாயமா கொலை பண்ண அபிமன்யுவ, நீ மனுஷனே இல்ல, உனக்கெல்லாம் இப்படிதான் தண்டனை கொடுக்கணும்,
நீ மனுஷனா முதல்ல நடந்துட்டியா? என்ன பார்த்து மனுஷனான்னு கேக்குறியே? நீ மனுஷனே இல்ல, பேய், நீ பிசாசர்கள் நீங்கள் எல்லாம். அப்படி இருக்க உங்களுக்கு எல்லாம் இப்படித்தான் தண்டனை கொடுக்கணும். இந்த யானையை விட்டு எழுதிய பாரு உன் மேல அப்படின்னு யானையை தூக்கி அப்படி கர்ணன் மேல வீசணும்னு வரான். உடனே கர்ணன் இவனை யுத்தம் பண்ணி வீழ்த்தணும் போல இருக்கேன்னு நினைச்சுட்டு கர்ணன் உடனே தன்னுடைய அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து முதல்ல அந்த யானையை கீழே தள்ளினான். கீழே தள்ளி பீமனோட அதி ஆச்சரியமா யுத்தம் பண்ணிட்டு இருக்கான் கர்ணன். கர்ணனுக்கும் பீமனுக்கும் அதி கோரமான யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பீமசேனன் தன்னுடைய க்ஷாத்திரம் பூரா கர்ணன் மேல காற்றால் அதி கோரமா இங்க யுத்தம் நடக்க, இந்த பட்சமோ கிருஷ்ணார்ஜுனர்கள் எல்லா சைன்யத்தையும் தகர்த்தெறிஞ்சு முன்னாடி போக மேல்கொண்ட ரதம் பாட்டு ஜிர்ன்னு போயிட்டே இருக்கு. ரதம் போயிட்டே இருக்கிற சமயத்துல ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு, அந்த குதிரைகள் சளைச்சு போயிடுது. கிருஷ்ணார்ஜுனர்கள் அந்த ஓட்டிட்டு வந்த அந்த குதிரைகள் சளைச்சு போயிடவே இப்ப ரதம் மெதுவா போக ஆரம்பிச்சிடுது. ரதம் மெதுவா போக ஆரம்பிச்ச உடனே அர்ஜுனன் கேட்கிறான், என்ன ஆச்சு கிருஷ்ணா, ஏன் ரதம் முன்னாடி போகவே மாட்டேங்கிறது? ஏன்னா நான் இவ்வளவு வேகமா சைன்யத்தை அடிச்சு எரிஞ்சுட்டு போறேனே, நீ வேகமா ஓட்ட வேண்டியதுதானே? இல்லப்பா அர்ஜுனா, குதிரைகள் சளைச்செடுத்துப்பா. குதிரைகள் களைச்செடுத்தா கிருஷ்ணா மணி 1:01 ஆயிடுத்து. ஏன்னா அப்போதைக்கே மத்தியானம் ஆயிடுத்து. இந்த வைபவங்கள்லாம் முடிக்கிறதுக்கே மத்தியானம் 1:01 ஆயிடுத்து. இனி 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ சூரியன் அஸ்தமனம் ஆக போறது. இன்னும் பாதி சைன்யமே தாண்டல. பாதி சைன்யமே இன்னும் தாண்டி முடிச்ச பாடு இல்ல. இன்னும் பாதி சைன்யமே நம்ம தாண்டல கிருஷ்ணா. ஆமா புரியுறதுப்பா. ஆனாலும் குதிரைகள் களைச்சிடுத்து. இதுக்கு மேல இனி குதிரைகள் போகாது. எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கூட அர்ஜுனா. நான் குதிரைகளை அவுத்து அதுக்கு வேண்டிய சிகிச்சையை நான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னது. சரி கிருஷ்ணா போய் பண்ணு, வேற என்ன பண்ண முடியும், போய் பண்ணு அப்படின்னது. நான் அதுக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அர்ஜுனன் என்ன பண்றான், ரதத்துல இருந்து செல்லுன்னு கீழே குதிச்சான். கீழே குதிச்சு ஒரு பானம் மேல பானம் மேல பானம் மேல பானம் மேல போட்டு 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 ஒரு கூடாரம் மாதிரி பண்ணி கொடுக்குறான். ஒரு குடிசை மாதிரி ஒரு கூடாரம் மாதிரி பானத்தினாலேயே ஒரு கூடாரம் பண்ணி கொடுக்கிறான். அந்த கூடாரத்துக்குள்ள ஒரு பானத்தை போட்டு பான கங்கையை வர வச்சுட்டான். பாதாள கங்கை அங்க வர வச்சுட்டான். எங்க பார்த்தாலும் ஒரு கங்கா தீரம் வந்துடுது. அந்த கூடாரம் பூரா பாதாள கங்கைய வர வச்சு அதுல கிருஷ்ணா இனிமே நீ உள்ள போ, இந்த கூடாரத்துக்குள்ள போய் குதிரைக்கு வேண்டிய சிகிச்சை எல்லாம் பண்ணு அப்படின்னு அர்ஜுனன் சொல்லி இங்க பக்கத்துல யார் இருக்கார்கள்னு இப்படி பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கிறச்சு இந்த கூடாரத்துக்குள்ள அந்த குதிரைகளை கொண்டு போய் பாதாள கங்கை ஏராளமா வந்துட அந்த குதிரைகளுடைய பூஷணங்கள் எல்லாம் அவுத்து வச்சு குதிரைகளை நன்னா அந்த கங்கையை எடுத்து குளிப்பாட்டி குதிரைகளை நன்னா மணல்ல போட்டு பெரட்டி அதுக்கு கை காலெல்லாம் பிடிச்சு விட்டு குதிரைக்கு வேண்டிய சிசுருஷைகளாம் பண்ணி அந்த குதிரையை ஓடிட போறதேங்கிறதுனால அந்த குதிரையினுடைய சாட்டையை தன்னுடைய பல்லால கடிச்சுண்டு தன்னுடைய பீதாம்பரத்தை எடுத்து முண்டாசு கட்டிண்டான். முண்டாசு கட்டிண்டு அந்த குதிரை ஓடிட போறதேன்னு குதிரையினுடைய சாட்டை எடுத்து தன் பல்லால கடிச்சுண்டு அதனுடைய கடிவாளத்தை எடுத்து தன் முண்டாசுல சொருகிண்டு அந்த குதிரைக்கு குளிப்பாட்டிண்டு இப்படி எல்லாம் கிருஷ்ணன் குதிரைகளுக்கு சிஷ்டுருச்ச பண்ணிட்டு இருக்கிற காட்சிய வியாச பகவான் பார்த்து, இது என்னது, இது என்ன நடக்கிறது இங்க? இதுக்காகவா தேவகி ஒரு பிள்ளை பெத்தா? புறத்தியாருக்காகவே உழைச்சுட்டு கடன்னு ஒரு பிள்ளையை பெத்தாளா தேவகி? अत संयम्य ऋषिकेशः स्त्रीमद्य इव भारत अर्जुनेन कृते संख्ये शरगर्भगृहे तथा शल्यनुन्दत्य पाणिभ्यां परिमृज्य च तान् कयान् उपवर्त्य यतान् न्यायं पाययामास वीरसागा. தேவகி இதுக்காகவா ஒரு பிள்ளை பெத்தா? இப்படி குதிரைகள் எல்லாம் பெரட்டிண்டு அதுக்கு குளிப்பாட்டிண்டு என்ன பண்ணிட்டு இருக்கான், பாணிபியான கைகள், தன்னுடைய கைகளால அந்த குதிரைகளை எடுத்து அந்த கங்கா தீரத்தை எடுத்து அந்த குதிரைகளுக்கு நல்லா தேய்ச்சி அதனுடைய கழுத்தெல்லாம் தேய்ச்சி, யானையாவது தன் துதிக்கையால தானே குளிக்கும், குதிரைக்கு அப்படி குளிக்க கூட தெரியாது இல்லையா? தன்னுடைய கையால எடுத்து அந்த குதிரையினுடைய கழுத்தெல்லாம் தேய்ச்சு அதனுடைய கண்ணு இடுக்கெல்லாம் தேய்ச்சி அதனுடைய காதுகள் எல்லாம் தேய்ச்சி விட்டு அதனுடைய இடுப்பெல்லாம் தேய்ச்சி அதனுடைய வால் எல்லாம் தேய்ச்சி, என்ன பாக்கியம் பண்ணித்துகளோ அந்த குதிரைகள். இப்படி போட்டு அந்த குதிரையை தேய்ச்சு குளிப்பாட்டி அந்த குதிரைக்கு வேண்டிய தீர்த்தம் எல்லாம் பண்ணி வச்சு இப்படி அந்த குதிரைகளுக்கு சிசுருஷ பண்ணிட்டு இருக்கான். எதனால? ஏன்னா அவ்வளவு பிரியம் அர்ஜுனனுக்காக. அர்ஜுனேன கிருதே சங்கே சரகர்ப்ப கிருஹே ததா. அர்ஜுனனுக்காக இவ்வளவான வியாச பகவான் இந்த காட்சியை பார்த்து நினைக்கிறார். கிருஷ்ணனுடைய இத காருண்யம்னு சொல்றதா இல்ல சுலபன்னு சொல்றதா என்னன்னு சொல்றது? அது கூட அந்த குதிரைகளை கிருஷ்ணன் அடிக்க மாட்டானா.
இல்ல கடிவாளத்தை நன்ன இப்படி சாட்டையை எடுத்து பல்லால கடிச்சுட்டு கடிவாளத்தை முண்டாசுல வச்சுட்டு இருக்கான் இல்லையா, அந்த கடிவாளத்தை கையில பற்றிண்டு குதிரையை யாய் போ அப்படின்னு போ போ போன்னு அந்த குதிரைய அடிக்க மாட்டான். ஏன்னா குதிரைகளை கையில வச்சுட்டு ஓய் 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 அப்படின்னு சொல்லிதான் ஓட்டுவனா. எந்த பரபிரம்மத்தினுடைய வாயிலிருந்து உபனிஷத்தே வந்ததோ அந்த பரபிரம்மம் இங்க உட்காந்து அர்ஜுனனுடைய குதிரைய ஓய் 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 ஓய்னு ஓட்டின்னு இருக்கு. ஏன் அடிக்க கூடாது அந்த குதிரைய? ஒரு போடு போட்டா அது தானா முன்னாடி போறது. அத ஒரு போடு போடேன் கிருஷ்ணான்னு அர்ஜுனனே சொல்லியிருக்கா. உன்னுடைய குதிரையாச்சேடா, உன்னுடைய குதிரையை நான் எப்படி அடிப்பேன்? அர்ஜுனன் மேல பாசம் சரி, அர்ஜுனனுடைய குதிரை மேல கூட அவ்வளவு பாசமா? ஆமா, என் அர்ஜுனனுக்கு சுத்தி யார் யார் இருக்கார்களோ, என் அர்ஜுனனுக்கு வேண்டி யார் யாரெல்லாம் இருக்காளோ அத்தனை பேர் மேலேயும் எனக்கு ஒரு பரிவு இருக்கு. காரணம் அர்ஜுனன். அர்ஜுனேன கிருதே சங்கே, அர்ஜுனன் மேல அவ்வளவு பிரியம். அதனால அர்ஜுனனுடைய குதிரைகளை கூட அடிக்க மாட்டான். அதை வச்சுட்டு ஓய் 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 ஓய்னே ஓட்டின்னு இருப்பான். அப்படி அதை வச்சுட்டு ஓய் 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 சரியா கொள்ளி சரியா கொள்ளி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கிருஷ்ணா பண்ணிட்டு இருக்க, விளையாடின்னு இருக்க, நாளை ஆயின்னு இருக்கு, சீக்கிரம் வா அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல, இது கொஞ்சம் இருப்பா, ஒரு 5 நிமிஷம் கொடுப்பா, குதிரைகள் சரியா இருக்க வேண்டாமா, ஒரு போடு போடு கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கேன். இல்ல போட முடியாது அர்ஜுனா, உன் குதிரைகள் என்னால அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜுனேன கிருதே சங்கே, அர்ஜுனனுடைய குதிரைகள் என்னால அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டே அர்ஜுனனை ஓய் ஓய் சீக்கிரம் சீக்கிரம் ஆட்டம் ஆட்டோன்னு அந்த குதிரையை பிடிச்சு ஓட்டின்னு இருக்கானே. இதுக்காகவா தேவகி ஒரு பிள்ளை பெத்தாலும் வியாச பகவான் இந்த காட்சியை பார்த்து அவர் பிரமிக்கிறாப்புல இருக்கு இந்த காட்சி. இப்படி குதிரைக்கு கிருஷ்ணன் சுசுருஷா பண்றது. இப்படி இத கூடாரத்துக்குள்ள வச்சு, அந்த பான கூடாரம், அந்த கூடாரத்துக்குள்ள கங்கா தீரத்தை வர வச்சு, அதுல இருந்து குதிரைகளுக்கு சுசுருஷா பண்ணி முடிச்சு, அப்புறம் அந்த குதிரைக்கு தாகசாந்தி அந்த கங்காஜலத்தை எடுத்து அதனுடைய வாயில அந்த குதிரைய ஆக்காட்டு ஆக்காட்டு ஆக்காட்டுப்பா அப்படின்னு சொல்லி காட்ட வச்சு, அந்த குதிரையினுடைய வாயில கண்ணன் தன் கையால் அந்த கங்கையை விட அது அப்படியே சில்லுன்னு அந்த குதிரைகளுக்கு சந்தோஷமாச்சு. சந்தோஷமாயி இப்ப நல்ல தெம்பு. ஏன்னா பகவானுடைய கைகள் தன்னுடைய தேகம் பூரா பட்டதுனால அவ்வளவு தெம்பு வந்துடுது அந்த குதிரைகளுக்கு. உடனே அது குதூகலமா புறப்பட தயாராயிடுது அந்த குதிரைகள். இப்படி குதிரைகள் தயாராயிடுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அர்ஜுனா தயாராயிடுது, அப்படி 1 நிமிஷம் இருப்பா, ஒரே 1 நிமிஷம்ப்பா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் அந்த கங்கையை எடுத்து தனக்கு தாகசாந்தி பண்ணிக்கிறான். தாகசாந்தி தனக்கு பண்ணிக்கிறான். ஏன்னா அர்ஜுன் இவ்வளவு நேரம் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயுமா சரமாரியா ரதத்தை ஓட்டி கிருஷ்ணனுக்கும் முடியல. கிருஷ்ணனுக்கும் ரொம்ப மெலிஞ்சு போயிடுது தேகம். ஒரு 2 நிமிஷம் இருப்பா. சதரதவரம் சௌரைகி சர்வசஸ்திர பிருதாம்பரா, 1 நிமிஷம் டைம் இருக்கா அர்ஜுனா, ஒரே 1 நிமிஷம் சொல்லி ரதம் ரதஸ்வயா ஜௌகு யுக்த லப்தோத கைர்க கை, 1 நிமிஷம் தாகசாந்தி பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அந்த ஜலத்தை எடுத்து கிருஷ்ணன் தனக்கு தாகசாந்தி பண்ணிட்டு, அர்ஜுனா 1 நிமிஷம் இங்க வாப்பா வா, எவ்வளவு நேரம் யுத்தம் பண்றப்பா இங்க வா அப்படின்னு அதை எடுத்து இந்த கொஞ்சம் ஆக்காட்டு, கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் வா அப்படின்னு அந்த கங்கையை எடுத்து அர்ஜுனனை வாய் திறக்க வச்சு அவனுக்கும் அந்த தீர்த்தத்தை கொடுத்த பிறகு, இனி தயார் வா கிளம்பலாம் வா, கிளம்பி இனி சரமாரி அடிச்சு தள்ளிட்டு போலாம் வா. அர்ஜுனா கிளம்புப்பா, என்னப்பா யோசிக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, கிருஷ்ணா மணி 2 மணிக்கு மேல ஆயிடுத்து கிருஷ்ணா, முடியுமா, மறுபடியும் சொல்றேன் தளர்ந்து போகாத, முடியுமான்லாம் கேட்காத, அடிச்சு தள்ளிட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இந்த குதிரையை எடுத்துன்னு வந்து மறுபடியும் கிருஷ்ணன் பூட்ட, இந்த கூடாரத்தை மறுபடியும் பானம் போட்டு அந்த கூடாரத்தை ஒரு கலைச்சான் அர்ஜுனன். இந்த காட்சி இத எதிரில இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் இத பார்த்த உடனே எல்லாரும் ஆஹாஹா அப்படின்னு கத்தினார்கள். இது என்ன ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு அற்புதம் பண்ணிட்டான் அர்ஜுனன். இப்படி பானத்தினாலேயே ஒரு கூடாரம் அமைச்சு அதுல ஒரு பானகங்கைய வர வச்சு, அந்த பானகங்கையில குதிரைகளுக்கு குளிப்பாட்டி சுசுருஷ பண்ணி அந்த தீர்த்தத்தையே இவர்களும் தாகசாந்தி பண்ணிட்டு வெளியில 10 நிமிஷத்துக்குள்ள இதெல்லாம் நடந்துடுது. இப்படி ஆயிரத்துக்கு எப்படி அர்ஜுனன் இவ்வளவு அற்புதங்கள் பண்றான்? துரோணர் கிட்டதானே அவனும் வில்வித்த கத்துண்டான். இத்தகைய அர்ஜுனன் எப்படி இதெல்லாம் கத்துண்டான் அப்படின்னு எதிரில இருக்கிறவர்கள் எல்லாம் ஆஹாஹா ஆஹாஹான்னு ஒரு கத்த இப்படி அத்தனை பேர்களும் கத்தினார்களா. இது அப்படியே தர்மபுத்திரர் காதுல விழுந்தது. தர்மபுத்திரர் காதுல இது விழுந்த உடனே ஏதோ ஒரு ஆபத்துன்னு நினைச்சுட்டார். ஏன்னா எல்லாரும் ஆஹாஹான்னு கத்தின உடனே அர்ஜுனனுக்கு ஏதோ ஆபத்தோன்னு நினைச்சுட்டார். உடனே அந்த யுதிஷ்டிரர் அங்க பக்கத்துல இருக்க சாத்தியக்கிய பார்த்து சொல்ற, சாத்தியக்கி கிளம்புப்பா, அர்ஜுனனுக்கு ஏதோ ஆபத்து வந்துடுத்து. ஏன் அண்ணா, ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? அப்படிலாம் எதுவும் இருக்காது. இல்ல இருக்கு, எல்லாரும் அங்க ஆஹாஹான்னு கத்தின்னு இருக்கார்கள். அப்படி கத்துறத பார்த்தா அர்ஜுனனுக்கு ஏதோ ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன், கிளம்பு
அப்படின்னு சொன்னதும், இல்ல அண்ணா உங்களை விட்டுட்டு அப்படி போக முடியாது அண்ணா, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், போ நானும் பாத்துட்டு இருக்கேன், என்ன நினைச்சுட்டு இருக்கீர்கள் எல்லாம், திரும்ப திரும்ப என்ன பாத்துக்கணும் என்ன பாத்துக்கணும் என்ன பாத்துக்கணும்னா என்ன அர்த்தம், நான் என்ன அவ்வளவு பராக்கிரமம் கெட்டவனா நானு, ஒருவேளை துரோணாச்சாரியார் வந்தா அவரோட சமாளிக்க என்னால முடியும், கிளம்பு சாத்திக்கு அப்படின்னு யுதிஷ்டிரர் சொன்னதும், அண்ணா துரோணர் மயக்கமா இருக்காருன்னா எந்நேரமும் எழுந்து வந்துருவார், எந்நேரமும் எழுந்து வந்து உங்களை கைது பண்ண வருவார், வரட்டும் நான் பாத்துக்கிறேன், என் கையிலயும் பராக்கிரமம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன், அவரோட நான் யுத்தம் பண்றேன், நீ கிளம்பு. நேத்துக்கும் இதே தப்பதான் எல்லாரும் பண்ணீர்கள், எல்லாரும் என்ன பாத்துக்கணும் என்ன பாத்துக்கணும்னு இங்க இருந்து நம்ம அபிமன்யுவை பறி கொடுத்துட்டோம், இன்னைக்கும் அதே தப்ப பண்ண வேண்டாம், அர்ஜுனனை பறி கொடுக்க வேண்டாம், கிளம்பு, கிளம்பி நீ போய் அர்ஜுனனுக்கு சகாயம் பண்ணு அப்படின்னதவங்க திருஷ்டத்யும்னன் பக்கத்துல இருந்தான், நான் இருக்கேன், நான் இருந்து கூட இருந்து மகாராஜாவை நான் பாத்துக்கிறேன், சாத்திகி அவர் சொல்றாருல கிளம்பு அப்படின்னு சொன்னது, சேனாபதி சொன்னியாச்சுன்னா கிளம்பணும், அதனால சாத்திகி சரி நான் புறப்படுறேன் அப்படின்னு சாத்திகி எதிரில வந்து நின்று சைன்யங்களோட யுத்தம் பண்ணி அவனும் கிட்டத்தட்ட அர்ஜுனன் கிட்டக்க வந்துட்டான். இப்படி கிருஷ்ணார்ஜுனர்கள் மறுபடியும் குதிரைக்கு வேண்டிய சிசுர்ஷைகள் எல்லாம் பண்ணி முடிச்சு கிருஷ்ணார்ஜுனர்கள் ரதத்தை எடுத்துட்டு அடிச்சு தள்ளு அர்ஜுனா போலாம் அப்படின்னு சொல்ல, அடிச்சு தள்ளிண்டு அர்ஜுனனும் கிருஷ்ணனும் முன்னாடி போக, அப்ப சாத்திகி அங்க வந்திருக்கான், அங்க எதிரில பார்த்தா பூரிஸ்ரவசுங்கிற ஒரு ராஜா வந்து நிக்கிறான். பூரிஸ்ரவசுங்கிற ஒரு ராஜா அவனுடைய சைன்யத்தை அனுப்பி வச்சிருக்கார்கள், அவர்கள் யாதவ சைன்யத்துல இருக்கிற ஒரு ராஜா தான், நாராயணி சேனை பூரா அந்த பக்கம் போனதுனால பூரிஸ்ரவசு யாதவ வீரன், அவர் அந்த பக்கம் நிக்கிறார். அந்த பூரிஸ்ரவசுங்கிற ராஜா சாத்திகியோட யுத்தம் பண்றதுக்காக வரார். பூரிஸ்ரவசுங்கிற ராஜாவை வதம் பண்றதுக்காகவே சாத்திகி உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கான். எப்பவுமே மகாபாரதத்துல இப்படிதான், இவாளை பழித்தீக்க அவா, இவாளை பழித்தீக்க அவான்னு, இப்படி பீஷ்மரை அடிக்க சிகண்டி, துரோணரை வதம் பண்ண திருஷ்டத்யும்னன், அது போல இங்க பூரிஸ்ரவசுங்கிற ராஜாவை வதம் பண்றதுக்காகவே சாத்திகி உருவாக்கப்பட்டிருக்கான். ஏன்னா இங்க யாதவ வீரனான ஒரு சினின்னு ஒரு ராஜா இருந்தான், அதாவது சிற்றரசர்கள் இவர்கள்லாம், துவாரகை தான் பிரதானம் யாதவர்களுக்கு, அல்ல உள்ள ஒரு சின்ன சின்ன ஊர்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் சிற்றரசன் போல இவர்கள்லாம். இல்ல சினிங்கிற ஒரு ராஜாவை பூரிஸ்ரவசு வதம் பண்ணிட்டான். அந்த சினிங்கிற ராஜா போற போக்குல அவர் உயிர் போற திசையில அவர் என்ன சொன்னார், எனக்கு ஒரு பேரன் வரப்போறான், அந்த பேரன் வந்து உன்னை வதம் பண்ணுவான் அப்படிங்கிற அந்த சினிங்கிற மகாராஜா சொல்லிட்டு போயிருக்காரு பூரிஸ்ரவசுக்கு. அந்த சினிங்கிற மகாராஜாவினுடைய பேரன் தான் இந்த சாத்தியகி. அந்த சாத்தியகி பூரிஸ்ரவசுவை வதம் பண்றதே நம்முடைய வாழ்நாள் லட்சியம்னு வச்சுட்டு இருந்த சாத்தியகி இப்ப எங்க பூரிஸ்ரவசுவை பார்த்த உடனே என்னோட யுத்தம் பண்ணவா அப்படின்னு கூப்பிடுறான். பூரிஸ்ரவசுக்கும் சாத்தியகிக்கும் அதி ஆச்சரியமா யுத்தம் நடக்க, ஒரு கட்டத்துல சாத்திகி என்ன பண்ணான், பூரிஸ்ரவசுவை அடி அடின்னு அடிச்சு தள்ள, பூரிஸ்ரவசுக்கு தெரிஞ்சு போச்சு இனி நம்மளால இவனோட போராட முடியாது, சாத்திகியோட நம்மளால போராட முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணார், உடனே நம்ம சாத்திகி அடிச்சு நம்ம போனோம்னு ஏன் இருக்கணும், சினி மகாராஜன் அப்புறம் ஜெயிச்சுடுவாரு, சாத்திகி அடிச்சு நம்ம போகணுமா, நம்ம அப்படியே பத்மாசனத்துல உட்காந்து யோகத்துல உட்காந்து நம்ம உயிரை விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு ஆயுதங்கள் எல்லாம் கீழே வச்சுட்டார். கீழே வச்சுட்டு அந்த பூரிஸ்ரவசு ராஜாக்கு ரதத்து கீழே வந்து உட்காந்து பத்மாசனத்துல உட்காரலாம்னு வரான். சாத்திகி நம்மளை அடிக்க கூடாது அப்படிங்கிறதுனாலயே, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ராஜ ரிஷிகள் ராஜாக்களா பாக்குறதுக்கு இருக்கார்களே தவிர ஒவ்வொருத்தரும் ராஜ ரிஷிகளா இருக்கிறதுனால சரீரம் வேறு ஆத்மா வேறுங்கிறது பூர்ணமா அனுசந்தானம் பண்ணவர்கள் இந்த க்ஷத்திரியர்கள். அதனாலதான் யாரு என்ன நம்மளை அடிச்சாலும் ஒண்ணு அதை கண்டுக்கிறதே இல்லை. இந்த பூரிஸ்ரவசு ராஜா பத்மாசனத்துல உட்காரலாம் அப்படின்னு வரச்சே, அப்படி பத்மாசனத்துல உட்கார்ந்து அவர் கண்களை மூடலாம்னு வரச்சே உடனே சாத்தியகி தன்னுடைய வாளை எடுத்தான். வாளை எடுத்து ரதத்துல இருந்து சல்லுன்னு கீழே குதிச்சான். என்னுடைய தாத்தா எனக்கு இதற்காகவே என்னை உற்பத்தி பண்ணிருக்கார், உன்னுடைய வதத்துக்காகவே. அப்படி இருக்கு, நீ என் கையால சாகாம நீயா சாகலாம்னு நினைக்கிறியோ, இத வந்துட்டே வா அப்படின்னு சாத்திகி சல்லுன்னு ரதத்துல இருந்து குதிச்சு பத்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பூரிஸ்ரவசுனுடைய தலைய போய் ஒரு சீவினான். இப்படி சீவ வரச்சேவே கிருஷ்ணார்ஜுனர்கள் அங்கதான் வந்துட்டு இருக்கார்கள். கிருஷ்ணார்ஜுனர்கள் அந்த அவர்களுடைய ரதம் அங்க வர, அர்ஜுனன் இதை பார்த்து சொல்றான், வேண்டாம் வேண்டாம் சாத்திகி வேண்டாம், அவர் கீழே உட்கார்ந்துட்டார், கீழே உட்கார்ந்த ஒரு ராஜாவை வெட்டாத, இந்த மாதிரி பண்ணாத, யுத்த நீதி இது கிடையாது, வேண்டாம் சாத்திகி பண்ணாத அப்படின்னு சொல்ல கேட்காம சாத்திகி ஒரே வாளை எடுத்து ஒரு சீவிட்டான். சீவின உடனே திகஸ்து க்ஷத்ர தர்மம் து யத்ரத்வம் புருஷேஸ்வரஹ அவஸ்தாமீத்ரிஷீம் ப்ராப்தஹ சரண்யஹ சரணப்ரதஹ திகஸ்து க்ஷத்ர தர்மம் து. சி, நீ க்ஷத்ரியனா நீ அப்படின்னு அர்ஜுனனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. க்ஷத்ரியனா நீ, வெக்கமா இல்லையா சாத்திகி, கீழே பத்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ராஜாவை போய் இப்படி வெற்றியே, எங்க இருந்து கத்துண்ட இதெல்லாம், நீ என்னுடைய சிஷ்யன் தானே, நீ உனக்கு நான் சொல்லி கொடுக்கல
சொல்லலையா? இந்த மாதிரி சரணாகதி பண்ணவனையோ இல்ல ஆயுதத்தை கீழே வச்சவனையோ அடிக்க கூடாதுன்னு நான் உனக்கு சொல்லலையா? சரண்யஹா சரண பிரதஹா, நீ சத்திரியனே இல்ல, உன நான் யுத்தத்துல இருந்து விளக்குறேன், நீ கிளம்பலாம், உனக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல, உடனே சாத்திகி, சும்மா கத்தாத அர்ஜுனா, விஷயம் புரியாம பேசாத, நேத்துக்கு இந்த பூரிஷ்ர வசு என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு? அபிமன்யுவை சுத்தி டான்ஸ் ஆடுறத ஆரம்பிச்சதே இவன் தான் ஆரம்பிச்சான், நர்த்தனம் ஆட ஆரம்பிச்சான். எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க, எல்லாரும் ஒரு கொண்டாட்டம் பண்ணலாம், ஒரு நர்த்தனம் ஆடலாம்னு டான்ஸ் பண்றதுக்கு பாட்ட ஆரம்பிச்சதே இவன் தான். அப்படிப்பட்ட இவனை வஞ்சனை பண்ணவனை வஞ்சனையா தானே அடிக்கணும், வேற எப்படி அடிக்கணும் அப்படின்னு சாத்திகி கேட்டது. இருந்தாலும் நம்ம தர்மத்துல இருக்கணும், நீ அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. மயாத்வம் சமனுஜாதஹ கிருஷ்ணேன ச மகாத்மனாய கச்ச புண்ணிய கிருதம் லோகான் சிபிரௌ ஷீனரோ யதாக. அப்படி சொன்னது கிருஷ்ணன் பாக்குறான், அர்ஜுனா போற நிறுத்து, சும்மா நீ இப்ப சாத்திகி கூட சண்டை போட்டு இருக்காது, அது நமக்கு இல்ல. மணி என்ன தெரியுமா? 3:30 ஆயிடுத்து, 4 மணி சுமார் ஆயிடுத்து. இன்னும் ஒரு மணி நேரம் தான் நமக்கு இருக்கு. இன்னும் நம்ம முக்காவாசி சைன்யத்தையே நம்ம இன்னும் தாண்டின பாடு இல்ல. நீ என்னடா இன்னும் சாத்திகி கூட உட்காந்து சண்டை போட்டு இருக்கீங்க பாரு, நான் சொல்றேன் சாத்திகி பண்ணது சரிதான், வஞ்சனை பண்ணவன வஞ்சனையாத்தான் அடிக்கணும். ஏன்னா அவர்கள் செஞ்சார்கள் இல்லையா, நம்ம ஏன் செய்யக்கூடாது? அவ பண்ணா சரி, நம்ம பண்ணா தப்பா? நேற்றுக்கு இந்த பூரிஷ்ர வசு சாத்திகி சொன்னதுதான் உண்மை. இந்த பூரிஷ்ர வசு என்ன பண்ணாலும் எல்லாரும் வாங்குவோம், நம்ம ரத்தனம் ஆடலாம் அபிமன்யுவை சுத்தின்னு ஆரம்பிச்சதே இவன் தான். அப்படிப்பட்ட பூரிஷ்ர வசுக்கு இந்த தண்டனை தான் சரி. நீ பேசாம வா, நீ பேசாம இப்ப சாத்திகி கூட சண்டை போடாம நீ பேசாம கூடாரத்துக்கு போய், உனக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கூடாரத்துக்கு வந்து கேட்டுக்கோ, நீ இப்ப யுத்தத்தை பண்ணுவா அப்படின்னு கிருஷ்ணன் மேற்கொண்ட ரதத்தை ஜில்லுன்னு ஓட்டுறான். ஜில்லுன்னு ரதத்தை ஓட்டின்னு முன்னாடி போக அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா இனிமே முடியாது கிருஷ்ணா, அவ்வளவுதான், 4:30 ஆயிடுத்து, இன்னும் 1 மணி நேரம். சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிச்சிடுது. 4:30 மணி சுமார் ஆயிடுத்து, இன்னும் முக்காவாசி சைன்யம் தாண்டல. இன்னும் இதுக்கு மேல இன்னும் தாண்டிட்டு ஜெயத்ரதன் கிட்ட போவோங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல, நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், இதுக்கு மேல முடியல அப்படின்னதும் அர்ஜுனா சரி நிஜமா சொல்றியா, உனக்கு முடியலையா? முடியல கிருஷ்ணா, நான் ஒத்துக்கிறேன், அவ்வளவுதான், முடியல, இன்னைக்கு முடிஞ்சது கதை அப்படின்னு அர்ஜுனன் சொன்னதும், அப்படிலாம் உன்னை நான் விட்டுருவேனா? உனக்கு முடியலைங்கிற ஒரு சூழ்நிலை வர நான் விட்டுருவேனா? சரி அர்ஜுனா, நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஒரு தந்திரம் பண்ணட்டமா? பரவாயில்லையா? ஏன்னா நீ இப்ப சாத்திகியை திட்டின, அது மாதிரி நீ அப்புறம் நாளைக்கு என்னையும் திட்டக்கூடாது. நான் ஒரு தந்திரம் பண்ணட்டமா? என்ன தந்திரம் கிருஷ்ணா? பண்ணட்டமா சொல்லு, ஒரு தந்திரம் பண்றதுக்கு நீ ஒத்துக்கிறியா சொல்லு. ஒத்துக்கிறேன்னா பண்றேன். இங்க பார், அவர்கள் எல்லாம் மாயாவிகள், எதிரில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் நேத்திக்கு அபிமன்யு வதத்துல யுத்த வரம்ப மீறிட்டார்கள். அப்படி இருக்கிறச்சு நம்ம மீறினா என்ன தப்பு? அவ காட்டுற பாதையை தான் நம்மளும் அவளுக்கு காட்டணும். நம்ம தர்மத்திலேயே இருக்கணும், எதிராளி அதர்மத்தை செஞ்சுட்டே இருப்பான், நம்ம தர்மத்திலேயே இருப்போங்கிற தர்மம் இப்ப சரி வராது அர்ஜுனா. இது துவாபர யுகத்தினுடைய முடிவு, கலியினுடைய ஆரம்பம். நம்மளும் தர்மத்துலதான் இருக்கணும், தர்மத்துலதான் இருக்கும். இத்தனை நாட்கள் தர்மத்துல தானே இருந்தோம். தர்மத்தை முதல்ல மீறினது யாரு? கௌரவர்கள். அப்படி இருக்கச்சு அவர்களை போலவே நம்மளும் அதர்மத்தை காட்டுவோம், அதர்மத்தை நம்மளும் கையில எடுப்போம். வா, நான் தந்திரம் பண்ணட்டமா? பண்ணு கிருஷ்ணா, பண்ணு. எனக்கு நீதான், எனக்கு நீ சொல்றதுதான் எனக்கு சிரேஷ்டம். கிருஷ்ணா, உன்னை நான் ஜெகத் பிதாவா நான் எப்ப வரிச்சேனோ, எனக்கு ஜெகத்குருவா நீ எப்ப ஆனியோ, நீ சொல்றத நான் கரிஷ்யே வச்சனம் தவன்னு நான் சொல்லலையா? அப்படி இருக்கிறச்சு நீ சொல்றத கேட்கறதுதான் என்னுடைய கர்த்தவியம். செய், நீ என்ன செய்யறியோ செய் அப்படின்னு அர்ஜுனனும் சொல்லிட, உடனே இப்படி பார்த்தான், சூரியனை பார்த்தான். இந்த சூரியன் தானே எல்லாத்துக்கும் காரணம். சூரியன் இப்ப அஸ்தமனம் ஆகணும், அவ்வளவுதானே. ஏவமஸ்வித்விதோ பீபத்சுஹ கேசவம் பிரத்யபாஷத ததோ ஸ்ருஜத் தமஹ கிருஷ்ண சூரியஸ்யாவரணம் பிரதி. சூரியஸ்யாவரணம் பிரதி. கிருஷ்ணன் அப்படியே தலையை தூக்கி இந்த சூரியனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். சூரியனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்ச உடனே, சிருஷ்டே தமசி கிருஷ்ணே கிருஷ்ணேன கதோஸ்தமிதி பாஸ்கரஹ த்வதீயா ஜக்ருபுர் யோதாஹ பார்த்தநாஷா நராதிபஹ. பாஸ்கரஹா அப்படின்னு சொல்ல, பாஸ்கரன்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனை ஒரு பார்வை பார்த்தான். பார்வை பார்த்து சூரியனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சான் கிருஷ்ணன். சிரிப்பு சிரிச்சு தன் கண்ணாலேயே கண்ணை அப்படி ஒரு அசைச்சான். கண்ணை ஒரு அசைச்ச உடனே எங்கேந்தோ மேக கூட்டங்கள் வந்து சூரியனை மறைச்செடுத்து, சூரியனை மறைச்ச உடனே, சூரியன் மறைஞ்ச உடனேவே சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே
அப்படின்னு எதிர்கட்சியில இருக்கிறவர்கள் எல்லாரும் அட்டகாசம் பண்ணார்கள், கொண்டாடினார்கள், குதிச்சார்கள், ஆயின்னு சிரிச்சார்கள், கடகடகடன் சிரிச்சார்கள். எல்லாரும் எங்க அந்த ஜெயத்ரதன் அப்படின்னு ஜெயத்ரதனை தூக்கி தலைமையில வச்சு எல்லாரும் ஜெயத்ரதனை குருக்ஷேத்திரத்துல யாரு எங்க இருந்தாலும் ஜெயத்ரதனை தெரியும். ஜெயத்ரதனை எல்லாரும் தூக்கினார்கள், தூக்கி தலைமையில வச்சுட்டு இதோ ஜெயத்ரதன் இருக்கான், இதோ ஜெயத்ரதன் இருக்கான், அர்ஜுனா நீ ஒழிக, அர்ஜுனா பிராணத்தியாகம் பண்ணு, அக்னிய மூட்டு, சித்தையில போய் விழு, இதோ ஜெயத்ரதன் இருக்கான், சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து. பீக்ஷமானே தஸ்மின் சிந்து ராஜே திவாகரோ புனரேவாப்ரவீத் கிருஷ்ணஹ தனஞ்சயமிதம் வசஹா. இதோ ஜெயத்ரதன் இருக்கான் 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 எல்லாரும் தலைமையில ஜெயத்ரதனை தூக்கி காட்ட எல்லாரும் தூக்குறார்கள். சிந்துராஜன் ஜெயத்ரதன் இதோ இருக்கான் பார், இதோ இருக்கான் பார், கிருஷ்ணா உன்னுடைய நண்பனுக்கு சித்தைய மூட்டு, அர்ஜுனனை போய் சித்தையில தள்ளு, அப்படியே நீயும் பிராணத்தியாகம் பண்ணு. இறஞ்சு சொல்றான் துரியோதனன், உன்னுடைய நண்பன் தானே, உன்னுடைய நண்பனுக்காக சித்தைய மூட்டி நீயும் போய் அதுலயே விழுந்து பிராணத்தியாகம் பண்ணு கிருஷ்ணா அப்படின்னு இறஞ்சு துரியோதனன் சொல்றான். எல்லாரும் அட்டகாசம் பண்றார்கள், சிரிக்கிறார்கள், குதிக்கிறார்கள். அர்ஜுனா நீ ஒழிக, போய் பிராணத்தியாகம் பண்ணு, அக்னியில விழு, எதோ இருக்கான் ஜெயத்ரதன் அப்படின்னு எல்லாரும் ஜெயத்ரதனை தூக்கி காண்பிச்ச உடனே ஜெயத்ரதன் சொல்றான், சி என்னை விடுங்கோடா, விடுங்க, நான் அர்ஜுனன் கிட்டக்க போறேன் அப்படின்னு ஜெயத்ரதன் கீழே இறங்கி சல்லுன்னு குதிச்சு அர்ஜுனன் கிட்ட தன் ரதத்தை எடுத்துன்னு வந்து, இதோ பார் அர்ஜுனா, ஜெயத்ரதன் நான் இருக்கேன், இதோ இருக்கேன் பார், சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து, விழு, பிராணத்தியாகம் பண்ணு, அக்னியில போய் விழு, நீ ஒழிக அப்படின்னு ஜெயத்ரதன் வந்து சொல்ல, பீக்ஷமானே தஸ்மின் சிந்து ராஜே திவாகரோ. இப்படி சிந்துராஜன் ஜெயத்ரதனை பார்த்த உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணான், தனஞ்சயமிதம் வசஹா. தனஞ்சயா ஜெயத்ரதன் வந்துட்டான் பார், உன் எதிரில வந்துட்டான் பார் அப்படின்னு மறுபடியும் சூரியனை ஒரு பார்வை பார்த்தான். சூரியனை ஒரு பார்வை பார்த்த உடனே இந்த மேக கூட்டங்கள் எல்லாம் விலகிட்டு மறுபடியும் சூரியன் நல்ல பிரகாசமா எரியறார். ஏன்னா எப்போதுமே சூரியன் அஸ்தமனம் ஆர்ச்சே கொஞ்சம் பிரகாசமா எரிவார். அப்படி இருக்க பிரகாசமா சூரிய ஜோதி வெளியில வந்த உடனே பஷ்ய சிந்து பதிம் வீரம் பிரேட்சமானம் திவாகரம் பயம் ஹி விப்ரமுச்யதது தத்தோ பரத சத்தமாக. அர்ஜுனா அதோ பார் சூரியன், அதோ பார் ஜெயத்ரதன், அடிச்சு தள்ள அவனை அப்படின்னு கிருஷ்ணன் சொன்ன உடனே சூரியன் வந்துட்டான் பார், சூரியன் இதோ பார் ஜெயத்ரதன் ஓ எதிரில பார், அடி அவனை அப்படின்னதான். அடே ஜெயத்ரதா, என்ன காரியம் பண்ண, உன்னதான் தேடின்னு இருக்கேன், எவ்வளவு நேரமா உன்னை தேடின்னு இருக்கேன், என்ன தந்திரம், என்ன வஞ்சனை, என்ன வன்மம், என்ன கொடூரம், என்னுடைய குழந்தைய அப்படி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணீர்கள், உன்னை நான் என்ன செய்யறேன் பாருன்னு பாசபதாஸ்திரத்தை எடுத்து பூட்டி ஜெயத்ரதன் மேல, ஜெயத்ரதன் பயந்து போய் நிக்கிறான் ஜெயத்ரதன். அடடா என்ன திடீர்னு சூரியன் வந்ததே அப்படின்னு பாக்குறான். பாசுபதாஸ்திரத்தை எடுத்து அர்ஜுனன் ஜெயத்ரதன் மேல கொய்தனும் அப்படின்னு வரச்சே உடனே கிருஷ்ணன் அர்ஜுனன் கைய பிடிக்கிறான். கைய பிடிச்சு, ஒரு நிமிஷம் இரு அர்ஜுனா. என்ன கிருஷ்ணா, அடிக்க போற சமயத்துல வந்து என் கைய பிடிக்கிற, இரு நான் முதல்ல அவனை அடிச்சு தள்ளணும், அவன் ஓடிட போறான், ஓட மாட்டான், அப்படியே அவன் ஓடினாலும் அவனால ரொம்ப தூரம் போக முடியாது, இரு நான் சொல்றதை கேளு, ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றபடி மனசுல நீ சங்கல்பி, ஜெயத்ரதனுடைய தலையை வீழ்த்தி அது கீழே விழக்கூடாது, பூமியில விழக்கூடாது, நேரா அவன் அப்பா மடியில போய் விழணும். நேரா ஜெயத்ரதனுக்கு ஒரு அப்பா இருக்கா பாரு, தகப்பனார், அவன் மடியில போய் ஜெயத்ரதனுடைய தலை விழணும். அப்படி மனசுல சங்கல்பி சொல்றேன், மனசுல சங்கல்பிச்சுட்டு போடு. அது என்ன கிருஷ்ணா இது, இந்த நேரத்துல வந்து சொல்றேன் கேளு அர்ஜுனா, ஜெயத்ரதனுக்கு ஒரு வரம் இருக்குடா, சொல்றத கேளு. உன் கையால இப்ப ஜெயத்ரதனுடைய தலை கீழே விழுந்ததுன்னா உன் தலை மண்டை விடிச்சு 100 ஆயிடும். அதனால நேரம் அவனுடைய தலை அவன் அப்பா அவனுடைய மடியில போய் விழட்டும், பண்ணு, அத மனசுல சங்கல்பி அப்படின்னதும் சரி பண்றேன் அப்படின்னு பாசுபதாஸ்திரத்தை எடுத்து அர்ஜுனன் மனசுல சங்கல்பிச்சான். ஜெயத்ரதனுடைய தலையை நான் விழுத்துறேன், அது நேரம் அவன் தகப்பனார் மடியில போய் விழணும் அப்படின்னு மனசுல சங்கல்பிச்சுண்டு பாசுபதாஸ்திரத்தை எடுத்து ஜெயத்ரதன் மேல கொழிய, என்னுடைய குழந்தை அப்படி கொன்னியேடா, அநியாயமா கொன்னியேடா, வச்சுக்கோ, இந்தா வா, மரணத்தை உனக்கு என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு அந்த பாசுபதாஸ்திரத்தை எடுத்து ஜெயத்ரதனுடைய தலைய ஒரு கொய்ததும் அது அப்படியே குருக்ஷேத்திரம் பூரா பறக்கிறது, எங்க பார்த்தாலும் ஜெயத்ரதனுடைய தலை பறக்கிறது. குருக்ஷேத்திரம் பூரா அப்படி சுழண்டு அவனுடைய தலை பறந்து இங்க ஸ்திரீகளுடைய கூடாரத்தை தாண்டது ஜெயத்ரதனுடைய தலை. எல்லா ஸ்திரீகளும் பாண்டவர்களுடைய பத்தினிகள்லாம் ஐய ஜெயத்ரதனுடைய தலை போயின்னு இருக்குன்னு அங்க பாக்குறார்கள். ஜெயத்ரதனுடைய தலை அப்படியே சுத்தி போய் அவ அப்பா எங்கேயோ
காட்டுல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய அப்பாவனுடைய மடியில வந்து ஜெயத்ரதனுடைய தலை விழுந்தது, புதேர்னு வந்து விழுந்தது. ஜெயத்ரதன் பாசுபதாஸ்திரத்துல அடிபட்டு அவனுடைய அப்பா அவனுடைய மடியில வந்து அவனுடைய தலை விழ, உடனே அவருடைய அப்பா தபஸ் பண்ணிட்டு இருந்த அவனுடைய அப்பா உடனே கண்ணை திறந்து இது என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு தலை வந்து விழுந்து கிடக்கு. ஏதோ ஒரு தலை வந்து விழுந்திருக்கே அப்படிங்கறத நினைச்சு என்னது இது அப்படின்னு அந்த தலையை எடுத்து கீழே தள்ளினார். கீழே தள்ளின உடனே அவருடைய மண்டை நூறா வெடிச்சுது. விருத்தக்ஷத்திரன் அவருக்கு பெயர். அவருடைய மண்டை நூறா வெடிச்சுது. நூறா வெடிச்சு அவர் போனார். ஏன்னா அவருடைய வரம் என்ன? ஜெயத்ரதனுடைய தலை யார் கையால கீழே விழறதோ அவனுடைய மண்டை நூறா வெடிச்சு சாவான் தானே அவருடைய வரம். அதத்தான் இங்க கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான், ஜெயத்ரதனுடைய தலை அவர் மடியில விழறாப்புல பண்ணிட்டான். அவர் மடியில விழறாப்புல பண்ணா அவர் கையால இப்ப அவனுடைய தலை கீழே விழுந்தது. கீழே விழுந்ததுனால அவருடைய தலையே மண்டை நூறா வெடிச்சு அவர் மாண்டு போனார். அப்படிங்கிறபடி ஜெயத்ரதனுடைய வதம் பூர்த்தி ஆயிடுது. இத பார்த்த உடனே ஜெயத்ரதன் போயிட்டான் அப்படின்ன உடனே ஆப்பாட அப்படின்னு இப்பதான் அர்ஜுனன் பெருமூச்சு விட்டுண்டான். பெருமூச்சு விட்டுண்டா அப்பாடி அப்படின்னு கீழே உட்காண்டான். கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணனை போய் ஆலிங்கனம் பண்ணிண்டான். சரி அர்ஜுனா, சரி சரி தேத்திக்கோ, மனசு தேத்திக்கோ, நீ நினைச்சது ஆயிடுத்து இல்லையா, தேத்திக்கோ, நீ இல்லாத போனா எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஆலிங்கனம் பண்ணிண்டார்கள். எதிரில இருக்கிறவாளா இப்ப அடிச்சுட்டு அழறா, அர்ஜுனனும் வாழ்ந்தானே, ஜெயத்ரதனும் போயிட்டானே அப்படின்னு. நேற்றைய தினம் எப்படி இருந்தது? ஆனா இப்ப எதிரில துரியோதனன் பாக்குறான், ஜெயத்ரதனும் போயிட்டான். சரி ஜெயத்ரதன் தலையை அடிச்சுட்டான், அர்ஜுனன் மண்டை வெடிக்கும்னு அவன் கண்ணை சிமிட்டி பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் தான் அவனுக்கு விஷயம் புரிய வந்தது. நேரா அவனுடைய தகப்பனார் மடியில போய் விழுந்தது. அவ தகப்பனார் போயிட்டான், இப்படி தந்திரம் பண்ணிட்டானே கிருஷ்ணன், இப்படி செஞ்சுட்டானே, நான் அநியாயமா ஆயிடுத்தே, ஜெயத்ரதனும் போயிட்டானே, அர்ஜுனனும் வாழ்ந்தானே அப்படின்னு துரியோதனன் ரொம்ப கவலைப்பட்டான். பிறகு ஜெயத்ரதனை வதம் பண்ணியாச்சுன்னதும் அமோக வெற்றி கண்டான் அர்ஜுனன். அங்க எங்கேயோ யுத்தம் பண்ணிட்டு இருந்த பீமசேனன், ஏன்னா ஜெயத்ரதனுடைய தலை குருக்ஷேத்திரம் பூரா பறந்தது இல்லையா, அதனால ஜெயத்ரதனுடைய தலை பறக்கிறதுன்னு வந்து எல்லாரும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. யாரும் யுத்தத்தை விட்டுட்டு எல்லாரும் ஜெயத்ரதனுடைய தலை என்ன போறது அப்படின்னு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. உடனே பீமசேனன் அர்ஜுனன் எங்க இருக்கான்னு தேடின்னு வந்தா. பார்த்தா ஜெயத்ரதன் அங்க செத்து கிடக்கிறான். உடனே இதை பார்த்து சந்தோஷப்பட்டான் பீமசேனன். அப்பாட ஆச்சு, ஒழிஞ்சான் பையன், என்னென்ன அபராதம் பண்ணா நமக்கு, திரௌபதியை அபகரிச்சதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு. ஜெயத்ரதன் ஒரு வழியா ஒழிஞ்சான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அர்ஜுனன் ஆலிங்கனம் பண்ணிட்டான். எப்படி பூர்வ அவதாரத்துல ஆஞ்சநேயர் ராமலட்சுமணர்களை தோல்ல ஏழை பண்ணி கூட்டிட்டு போனாரோ அது போல இப்ப பீமசேனன் ஒரு தோல்ல கிருஷ்ணனையும் இன்னொரு தோல்ல அர்ஜுனனையும் எடுத்துட்டு குருக்ஷேத்திரம் பூரா வலம் வந்து நம்முடைய கூடாரத்துக்கு நான் உங்களுடைய வெற்றி கொடியை நாட்டி இப்படியே நான் உங்களை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு பீமசேனன் கிருஷ்ணார்ஜுனர்களை ஒரு தோல்ல ஏழை பண்ணிட்டு கூடாரத்துக்கு அழைச்சிட்டு போறார்கள். போற வழியெல்லாம் ஜனங்கள் பாக்குறா. கிருஷ்ணார்ஜுனர்கள் பீமசேனன் தோல்ல ஏறி வர காட்சியை பார்க்கிறார்கள். பார்த்து எல்லாரும் புஷ்பமாரி பொழிகிறார்கள். எல்லாரும் அர்ஜுனனை வாழ்த்துறார்கள். நேற்றைய தினம் அபிமன்யுவை பறிகொடுத்தோமேன்னு எவ்வளவு தாபப்பட்டார்கள் தேவிகள்லாம். இன்றைய தினம் ஜெயத்தோட அந்த அபிமன்யு வதத்துக்கு காரணமான ஜெயத்ரதனுடைய தலை பறந்ததை எல்லாரும் பார்த்தா இல்லையா. இந்த மாதிரி அநியாயமா பண்ணா இதுதான் முடிவு அப்படிங்கறத காட்டினது போல இருந்தது. அத்தனை பேரும் பார்த்தார்கள். இந்த ஜெயத்ரதனுடைய தலை அவ அப்பா எங்கேயோ காட்டுல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க போய் விழணும்னா எல்லா இடத்துலயும் அந்த தலை பறந்து போய் அங்க விழுந்தது. அத்தனை ஜனங்களும் பார்த்தா ஜெயத்ரதனுடைய தலை பறந்ததை. இப்படிலாம் பறக்கும், இந்த மாதிரி அநியாயமா செஞ்சா இப்படிதான் தலை ஒழியும் அப்படின்னு அத்தனை ஜனங்களும் ஜெயத்ரதனை திட்டுறார்கள், அர்ஜுனனை வாழ்த்துறார்கள். வாழி வாழி குந்தி மைந்தன் வலவன் வாழி வாழியே, வாழி வாழி அவனி கொய்ய வந்தநாதன் வாழியே. எல்லாரும் அர்ஜுனன் வாழி, குந்தி மைந்தன் வாழி, வாழி வாழி வாசுதேவன் கண்ணன் வாழி வாழியே. எல்லாரும் வாசுதேவன் வாழி, கிருஷ்ணன் வாழி. இது வில்லி பாரதத்துல வருது இந்த வாழி ஸ்தோத்திரம். ஏன்னா வில்லி பாரதம் ஸ்ரீ வில்லிபுத்தூரார் அவர் மகாபாரதம் எழுதினார் இல்லையா, அதுல இந்த கட்டத்தை வர்ணிக்கரிச்சு அவர் இத சொல்றார், வாழி திருநாமம் சொல்றார். வாழி வாழி குந்தி மைந்தன் வலவன் வாழி வாழியே, வாழி வாழி அவனி கொய்ய வந்தநாதன் வாழியே, வாழி வாழி காலமேக கண்ணன் வாழி வாழியே, வாழி வாழி வாசுதேவன் வாழி வாழி வாழியே அப்படின்னு வாழி திருநாமம் பாடி அத்தனை பேர்களும் அர்ஜுனனை வரவழிச்சு அந்த ஜெயத்ரதனுடைய வதம் ஆகி வந்ததுனால பாண்டவர்களுடைய கொடிகள் உயர்த்தப்பட்டது. இப்ப கௌரவர்களுடைய கொடிகள் தாழ்த்தப்பட்டது. ஏன்னா ஜெயத்ரதன் போனான்ங்கிறதுனால அவர்களுடைய கொடி தாழ்த்தப்பட்டது. இப்படி உயிரா வச்சுண்டு கண்ணன் அர்ஜுனனை காப்பாத்தின அழகு, பக்த வாத்சல்யனான கண்ணன் பக்தனுக்காக எந்த எல்லைக்கும் போவான் அப்படிங்கறத இந்த ஜெயத்ரத வதம் நமக்கு
காண்பிச்சு கொடுக்கறது அப்படிங்கறதோட இன்னைக்கு முடிச்சுப்போம். மேற்கொண்டு அடுத்த வாரம் கடோத்கச்ச யுத்தம். அடி வாழி 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 வாழி